ஹைடிஎஸ் நான் உங்கள் கேர் பேசுகிறோம். நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம், போயிட்டுருக்கோம். ஸோ பார்ட் 2 அதில் முடிச்சிட்டேன். ஸோ அந்த எப்படி வந்து கெரியர் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் ஐடிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னொரு சிலது எனக்கு மனசில் தோணுச்சு. அதை வந்து இன்னொரு பார்ட்டாக முடிச்சிட்டோம்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொன்ன மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் வெயில் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறக்கு, லிசன் பண்ணுறக்கு. ஸோ இந்த 2 பார்ட்லேயுமே நிறைய நான் எப்படி வந்து படிக்கிறது அதை பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படித்து முடியுங்க. அதை கொஞ்சம் மெமரியில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இன்டர்வியூலாம் போகும்போது அதை கேட்பாங்கல்ல. நீங்கள் வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஒரு ஸ்கில்லு, ப்ளஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்கில். ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. இன்டர்வியூக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி டிஃப்ரெண்ட்லி தேன் ஒர்க். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல. ஆனால் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண சொன்னோம்னா ஒரு சிலருக்கு இந்த ரியல் டைம் கொஞ்சம் குறைவான ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்து இன்டர்வியூ சரியாக பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் ஒரு கம்பெனி வந்து ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்று வந்து அதாவது நீங்கள் வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ யூ நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த டெக்னாலஜி, உங்களுக்கு வந்து அது நல்லா தெரியுது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக பண்ணால் மோஸ்ட்லி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு. அப்புறம் இல்லை எனக்கு வந்து ஜாவாவும் தெரியும், இல்லை .NET எனக்கு மிடில் வேரும் தெரியும், பட் ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் ஆன் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ரொஃபைலே வச்சு சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். படித்து முடிச்சுட்டு எப்படிங்க கேர் ஜாப் வாங்குறதுனா அது வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் குதிரை கொம்பாக இருக்கும். வாங்க முடியாதுன்னு சொல்லலை, வாங்கலாம், பட் நிறையா படிக்கணும். டிஎஸ் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் நான்லாம் படித்தேன். நான் சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் அங்கே எங்கூட இருந்தவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, அவர் பேர் வேண்டாம், பைக் வச்சுருந்தார், யமஹா வச்சுருப்பார். ஒரு நாளைக்கு 2 hours தான் தூங்குவார் டிஎஸ். அவங்க ரூமில் தான் கம்ப்யூட்டர் வந்தது, நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கல, அவங்க பெருசாக கிடைக்கல. அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா ஈவினிங் ஆனால் போவார், அப்படி ஜாலியாக இருப்பார். சென்னையில் ஒரு 2 hours தான் தூங்குவார். அப்புறம் சொல்லுவார் என்கிட்ட வந்து, இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படிலாம் படிச்சிங்கன்னா என்ன மச்சி இவ்வளோலாம் நல்லா மச்சின்னு தான் கூடுவார், இவ்வளோலாம் இப்படிலாம் படிச்சிங்கன்னா மட்டும் வேலை வாங்கிடுவீங்களா? எனக்கு முன்னாடி 2 years அவங்களாம் அங்கே இருக்காங்க சென்னையில். அதனால் அவங்களுக்குலாம் என்னென்னா இவர் வந்து இப்படி நிறையா படித்தா மட்டும் வேலை வாங்கிடுவார். நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து நிறையா கடன் இருக்குது. அப்பா வாங்கின கடனை கட்டணும், நான் கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டேன், எம்சிஏ படிக்கிற கடன் வாங்கியிருக்கேன், எல்லாமே லோனு, பேங்க் லோனு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. லோன் வாங்கி கொடுத்தவங்களெல்லாம் இந்த பேங்க் டார்ச்சர் பண்ணுது. கனரா பேங்க் தான். நம்ம பாதிக்கு தான் லோன் வாங்கணும், அதுவே பண்ண முடியல. பத்திரம் அடமானத்தில் இருக்குது, அம்மாவோட தோட்டத்து பத்திரம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல லாக் ஆனதுனால எனக்கு வந்து அந்த அப்புறம்லாம் ஒய்ஃபை ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வந்து படித்து ஒரு வேலை வாங்கி அந்த கடனெலாம் கட்டி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து கூட இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா தானே எனக்கு லைஃபு. ஏன்னா லைஃபே இல்லாத மாதிரி தானே இருக்கும். அப்படி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா மாதம் மாதம் செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணி பைக்கெலாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம பையன்கிட்ட சொல்கிறோம் காலேஜ் போகும்போது கார் வேணும் மேடம் நம்ம கேட்குறோம். நம்ம வந்து படிக்கிறதுக்கு கூட பணம் கட்டுற கால் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு. அப்போ படித்தேன். அவர் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணேன் டிஎஸ் சென்னைக்கு போய் வேலை தேடுறேன்ட்டு போய் படிச்சுட்டு போய் வேலையை தேடி கொஞ்ச நாள் வந்து தேடி பார்த்துட்டு வேலை கிடைக்கல. நான் சொன்னேன்ல குமரேஷ் அவங்களாம் டெஸ்டிங்கில் இருந்தாங்க, அவங்களோட இருந்தேன் டிஎஸ். அப்புறம் வேலை கிடைக்கல. அப்புறம் நான் வந்துட்டேன். ஒரு 3.5 months இருந்தேன். கொண்டு போன 15,000 ரூபாய் செலவாயிடுச்சு. கோர்ஸுக்கு கட்டியாச்சு, சாப்பிட்டாச்சு, இருந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கல. எப்படி சென்னையில் வந்து சர்வே பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அவ்வளோ பெரிய ஊரில் நம்ம எப்படா சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரில. வெயிலெல்லாம் சுற்றிட்டு வந்தோம். இன்றைக்கெல்லாம் காலேஜ் போயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. எப்படியோ வந்து நைட்டு பூரா கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் இந்த பசங்க பூரா இப்படி இருப்பாங்க.
அப்புறம் அதில் வந்து பார்த்தா வாத்தியார் வீட்டு பையன் எல்லாம் வந்து பணம்லாம் கொஞ்சம் வெயில் சுற்றணுமா அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருந்துச்சு டேஸ், ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. அப்புறம் அவங்கெல்லாம் 2 hours தான் படிப்பார். அப்போ நாங்கள் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், அப்படியே வந்து பலன்னு சேவ் பண்ணிட்டு ஆள் கொஞ்சம் நல்லா அப்படி என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் வந்து, நான் வந்து ஒரு நாளைக்கு 2 hours தான் படிப்பேன், இப்படிலாம் படித்தா மட்டும் வேலை கிடச்சிருமா அப்படி இப்படின்னு. படிக்கும்போது கூட நம்மளை வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், நைட்டு போயிட்டு படிக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப எங்கூட இருந்த ரூம்மேட்ஸ் எல்லாம், ஏன்னா இவங்க சேர்த்திக்கல இவங்க ரூமில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 2 ரூம்லேயும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம கூட இருந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆயில் பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், ராகவண்ணாச்சின்னு சொல்லிட்டு சென்னையில். அப்புறம் அவரோட இருந்தேன். அவங்க ரூமில் வந்து ராஜான்னு ஒரு பையன் இருந்தால், அப்படி இன்னொரு குட்டி பையன் பேர் மறந்துட்டு, அப்புறம் இன்னொரு ரமேஷ், நாங்கள்லாம் இருந்தோம். இவங்கெல்லாம் ஒருத்தர் மார்க்கெட்டிங் வேலை பார்த்தா, அப்படி அண்ணாச்சி ஆயில் பிஸ்னஸ் ஏதோ கொஞ்சம் சின்னதாக ஒன்று பண்ணார். அவங்களாம் பகலில் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, வந்துட்டு நைட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நைட் லைட்டை போட்டு படிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் பெரியும் ஒரு சின்ன லைட்டு, அது எல்லோ தான், திருண்டு லைட் இருக்கும். அங்கே செப்பல்லாம் கழட்டுவோம்ல, நாங்கள் ஒரு 6 பேர் இருந்தோம். அந்த இடத்துல செப்பல்லாம் ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனை ஒட்டி அப்படியே டாய்லெட். அது ரொம்ப சின்ன வீடு அது. அந்த ஒரு சின்ன செருப்பெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு ரூம் இருக்கும். அங்கே ஒரு சின்ன லைட் எரியும், அது பூரா செருப்பு போட்டிருப்பாங்க. அதில் தான் போய் பழைய நியூஸ் பேப்பரை விரிச்சு விட்டு, அது மேலே வந்து ஒரு பாய் சின்னதாக ஒன்று போட்டு தலைவாணி வச்சு அப்படி படுத்துக்குவேன். ஒரு சின்ன தலைவாணி, பெட்ஷீட்டு பெரிய பெட்ஷீட்டு கூட இல்லை, ஒரு சின்ன பெட்ஷீட்டு, ஒரு பரமடாஸு, ஒரு பனியில், குளிர் அடித்தா டிஷர்ட் போட இல்லாட்டி பனியில் போட்டுட்டு கலர் பனியில் நிறைய கலர் பனியில் எடுத்து வச்சுக்கிறது. அவ்வளோ ஒயிட் எடுத்தால் துவைக்க முடியாதில்ல ரொம்ப, அதனால் கலர் பனியில் எடுத்துக்கிறது. அழுக்கானாலும் ரொம்ப அழுக்காக வந்து படித்தா அப்புறம் வெடி வரைக்கும் படிப்பேன். எனக்கு அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்னா மார்னிங் வந்து போகும் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வரைக்கும், அது வரைக்கும் படிப்பேன். இவங்கெல்லாம் கிளம்பி ரெடியாகி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவேன். எங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா, அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். போய் சாப்பிட்டு வந்து தூங்கிடுவேன். அப்படி தான் இருக்கும் லைஃப். வந்து 14 hours டெய்லி எழுதி வச்சுக்குவேன். அந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு சொன்னால் அதே எக்ஸல் ஷீட்டு தான். எவ்ரிடே 14 hours படித்தேன். ஃபஸ்ட்டு தான் ஊருக்கெல்லாம் போயிட்டேன், வேலை கிடைக்கலன்னு ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் திரும்ப வரும்போது ஒரு வைராக்கியமாக வந்தேன். சரி இந்த தடவை எதுவும் சொல்ல வேண்டாம், யார் மேலேயும் ப்ளேம் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு யாருமேல ஹெல்ப் பண்ணுறக்கு, பணம் கொடுக்குறக்கு யாரும் இல்லை, இப்படிலாம் யாரையும் ப்ளேம் பண்ணாமல் நம்ம படித்து பார்ப்போம். நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டாக இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்துகிட்டு வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். அப்போ தான் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம், ஏன்னா இவங்களே எனக்கு முன்னாடி இருந்து அங்கே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு சின்ன வேலையில் இருக்கார், நந்தா போலரிஸ் வாங்கி ஹைதராபாத் போயிட்டா அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது விளையாட்டுக்கு ஒன்றும் சீரியஸாக நான் ஹார்ம் பண்ணணும்னு சொல்ல, மச்சி இப்படிலாம் படித்தா மட்டும் நீங்கள் வந்து வேலை கிடச்சிருமா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி. அப்புறம் நான் 2 hours தான் படிப்பேன், வாங்க டீ சாப்பிட போகலாம், ஒரு பைக் எடுப்பார் ஜாலியாக, சொல்லாமான்னு தெரியல. ஈவினிங் ஆனால் சைட் அடிக்கு போயிடுவார், அங்கே லிபர்ட்டி எங்கள் பஸ் ஸ்டாப்லாம் போயிடுவார். ஜாலியாக இருப்பாங்க அவங்கெல்லாம். நம்மளுக்கு வந்து இங்கே ரொம்ப பெயினாக இருக்கும், என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிஎஸ்சி தான் படிச்சுட்டு வந்திருந்தார். அப்போ பிஎஸ்சியோட இன்னொரு பையன் படித்து நல்லா ஒரு வேலைக்கு போய் நல்லபடியாக இருந்தா அப்படி. அதனால் ஒரு பிஎஸ்சியோட வேலை வாங்கிடலாம்னு நான் சொன்னேன், கரஸில் எம்சிஏவாவது போட்டுவிடுங்கன்னு. அதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம், நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் எம்ஃபில் முடிச்சுட்டு தான் வந்தேன்னு சொன்னேன். ப்ராஜெக்ட் தான் இன்னும் பண்ணணும், பட் தியரியெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். கேட்கல. அவர் நினச்சி எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. அவர் படிக்கவும் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு மரியாதையே வந்தது. ஆக்சுவலாக அதுக்கு மரியாதை வந்திருக்க வேண்டியதில்லை. நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அதுக்கு எதுக்கு டிஎஸ் மரியாதை வரணும்? நான் என்ன சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு எஃபர்ட் எவ்வளவு, அந்த ஏஜில் இந்த காலம் மாதிரிலாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ சோசியல் மீடியா கிடையாது. லைஃப் வந்து வேறு மாதிரி. என் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே எல்லோரும் குழந்தையெல்லாம் பெற்றுக்குவாங்கல்ல. ஸோ அப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் எல்லாம் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்க. குழந்தை வேணும் அப்படின்லாம் கேட்குற காலத்தில் நம்மகிட்ட பணம் இல்லாமல் நம்ம வந்து இங்கே வந்து சென்னையில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தை பெற்றுக்கிட்டு எப்படி வளர்த்துறது, யார் காசு கொடுப்பா, உடம்பு சரியில்லை கூட யார்கிட்ட போய் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே போய் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின் டேஸ். இதுக்கெல்லாம் வந்து நான் எப்போவுமே நம்ம கம்பெனி வந்து நான் டீசர்லாம் ரொம்ப லாயலாக இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பெரிய கரியரு அங்கே வேலை கிடச்சதுனால நம்மளாம் தப்பிச்சிட்டோம்.
அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு 3 ஆஃபர் வாங்கி அப்புறம் 4வது ஆஃபர். ஸோ நான் அந்த பையன் வந்து 2 hours தான் படிப்பேன்லாம் சொல்லும்போது நான் கேட்டேன், ஏன் மற்ற நேரமெல்லாம் நான் அப்போ வந்து அமெரிக்காங்கிறது ரொம்ப இப்போ சொல்கிறது தான், நான் வந்து படித்து முடிச்சு அமெரிக்கா போவேன் அப்படின்னு சொல்கிறது தான். இன்றைக்கி பார்த்தா 15 வருஷம் 15 years ஆச்சு யூஎஸ் வந்து. அன்றைக்கி சொல்கிறேன் படித்து முடிச்சுட்டு நான் அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி பேசி அந்த பழக்கம் இருக்கும்ல. அவர் வந்து சொல்கிறாரு, அட்லீஸ்ட் வந்து அவங்க அந்த மெச்சூரிட்டி இல்லாத வயசு தானே, அதில் யாரையும் போய் நம்ம ப்ளேம் எல்லாம் பண்ணல. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து வாங்க போகணும்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த மரியாதை இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரை என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியல. அவரை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்தி படிங்க மச்சின்னு சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் வந்து இல்லை இன்னொரு டைம் இருக்குது, மாஸ்டர்ஸ் படிங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிங்கன்னு சொல்லி அதுவும் அவர் கேட்கல. அப்புறம் அவர் வேலைக்கு ஐடிக்குள்ளே வாங்க முடியல, வேலைலாம் வாங்கல. அவர் வேறு ஏதோ பிஹெச்பி ஏதோ சம்திங் ஏதோ அங்கே ஏதோ ஊருக்கே போய் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஏன்னா பணம் கொஞ்சம் தெரியல, கஷ்டம் இல்லாமல் இருந்தால் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு வழியே இல்லை, அதனால நம்ம படித்தோம். 2 hours தான் படிப்பார் டெய்லியும். நான் 14 hours படிப்பேன் ஒரு நாளைக்கு. அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அது பாருங்களேன், நாங்கள் முதல்ல எங்கள் ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம். நைட்டு சமைப்போம், காலையில் சமைப்போம், இந்த 2 நேரம் மட்டும்தான். மத்தியானம் அதை வச்சுட்டு போயிடுவாங்க. நான் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என்னால் போய் இந்த வெங்காயம்லாம் வெட்ட முடியல, எனக்கு சமைக்க வராது, நம்ம இந்த பிளேட்டு கழுவி இதெல்லாம் பண்ணி குண்டாலாம் கழுவி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் சாப்பிட்றது மட்டும் ஒரு மாதம் மட்டும் அவங்களோட சாப்பிட்டேன். அப்புறம் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்ட இயர்ஸ் காசு இல்லை, காசு இல்லாட்டி கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த நேரம் அந்த டைம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த டைமை வந்து நான் வந்து வேறு எதுக்கும் செலவு பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டாவது வேறு நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கலாம். அப்புறம் பணம் இல்லை, என்ன பண்ணுறது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிவிட்டு நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் நச்சின்னு சொல்லிட்டேன். மன்னிச்சுக்குங்க, என்னால் வந்து கூட சேர்ந்து சமைச்சேன்னா அதுக்கு டைம் ஆகுது டிஎஸ். நைட்டு வந்து 2 மணி நேரம் ஆகுது, காலையில் 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 3 மணி நேரம் செலவாகும் குக் பண்ணுறக்கெல்லாம். அப்போது அதுக்கு போய் இதை வாங்கிட்டு வர்றது அதை வாங்கிட்டு வர்றது எனக்கு அது நான் சொன்னேன், எனக்கு டைம் ரொம்ப ப்ரீசியஸ். இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் அப்போல்லாம் என்ன இருக்கும்னா, அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி, ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி, எனக்குலாம் எவ்வளோ வொக்காபுலரி தெரியுங்களா. ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் எவ்ரிடே 1.5 hours வந்து மினிமம் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஹிந்து நியூஸ் பேப்பர் படித்து அந்த ஹார்டாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தெரியலனா அதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சு அதுக்கெல்லாம் மீனிங் அதை அப்படியே எடுத்து டிக்ஷனரி வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது. ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருந்தேன், அப்புறம் எழுதாமல் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெரிய டிக்ஷனரி வாங்கி வச்சுருந்தோம், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை நம்ம காலத்தில். முதல்ல லிஃப்கோ டிக்ஷனரி சிறுசு வச்சுருந்தோம், லிஃப்கோன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அது வாங்கி வச்சுருந்தோம். அப்போ அந்த வொக்காபுலரியில் இன்க்ரீஸ் பண்ணி இந்த போர் அடிக்கிற நேரம் அதாவது படித்து காலையில் சாப்பிட்டு வந்துட்டு டீயும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து தூக்கம் வர்ற வரைக்கும் அந்த பேப்பர் படிப்பேன். பேப்பர் படித்து படுத்து தூங்கிடுவேன். என் ஒய்ஃப் கால் பண்ண பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். 1.5 மணி நேரம் பேப்பர் படித்தேன்னு அதெல்லாம் அப்போ கேட்டாங்கப்பா. அன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையாக அதெல்லாம் பார்த்தாங்க. ஏதோ நான் படிக்கிறாரு படிக்கட்டும் அப்படின்னு அப்படிலாம் இருந்து வந்து அப்புறம் ஒரு 2 hours தான் படிப்பேன்லாம் சொன்னார். அப்புறம் நான் கொஞ்சம் படித்து கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீங்கள் அதுக்கப்புறம் மிச்ச நேரம் நான் அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ண போயிடுவீங்களான்னு கேட்டேன். படிங்க மச்சின்னு சொன்னேன். அப்புறம் அவர் படிக்கல. அப்புறம் அவர் தெரியாது, அதில் ஐடிக்குள்ளேயும் வரல. ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து சென்னை வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேர் ஜெயிச்சிட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கு வேலை கிடச்சிது. யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க். அப்புறம் நம்ம இங்கே இருந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எம்சிஏ ரூமுக்கு போயிட்டோம். நம்ம வேலை கிடச்சதுக்கப்புறம் அவங்க யாருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, 4 பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லாம் கைட் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா பண்ணி, ஸோ அப்படி தான் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணோம். சரி, எல்லாரும் அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி தான் வந்து சென்னை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலம். பட் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு வேலை தேடணும் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளோட கூட இருக்கணும். நீங்கள் வந்து படிக்கிற பசங்களோட இருக்கணும். அதாவது படிக்கிற பசங்கன்னா வேலை தேடுறவங்களோட இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டெய்லி வந்து யூ ஹேவ் டு பி இன் டச் வித் தம். ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு, இல்லை ஒரு காஃபி சாப்பிட்ற டைமு, இல்லை ஒரு டீ சாப்பிட்ற டைம், ஒரு டீ ஒன்று போட்டுட்டு வந்து அவருக்கு ஒரு ஃபோனை பண்ணி, எப்படிப்பா இருக்குது, என்ன படிச்சிங்க, இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது பொசிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அப்படி அந்த வேலை தேடும் போது அவங்களோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நம்மளாம் இங்கே வந்து ஒரு 10 வருஷம் உயிரை கொடுத்து சர்வே பண்ணியிருக்கிறோம் கான்ட்ராக்டிங்கில். ஸோ அப்புறம் அதான் டிஎஸ். இப்போ இங்கே எல்லாமே
மனுஷனுக்குன்னு அந்த வேல்யூ இல்லை பாருங்களேன். நான் அவரை பற்றி நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன். அவரை படிங்க மச்சி, வீணா போயிடும், படிங்க மச்சி, ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுங்க மச்சி, இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ நிறைய பேர் பண்ணல, இப்போ பண்ணாங்க. இன்னொரு நண்பர் கூட வந்து பிஎஸ்சியோடய வந்துட்டார். அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, இங்கே வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு க்ரீன் கார்டு வந்து அவங்களாம் நம்மளுக்கு முன்னாடி சீனியர், ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. க்ரீன் கார்டு கரண்ட் ஆகும்போது பார்த்தா அந்த I-140 ஏதோ பழைய எம்ப்ளாயர் ஏதோ பிரச்சனை பண்ணி அந்த I-140 ஏதோ வித்ட்ரா பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ப்ரையாரிட்டி டேட்டை கிளைம் பண்ணணும்னா இவர்கிட்ட வந்து 3 years டிகிரி தான் இருக்குது, 4 years இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லி இங்கே ஆன்லைனில் வந்து ஒரு 1 year டிப்ளமோ கோர்ஸ் பண்ணி அப்புறம் எஜுகேஷன் எவல்யூஷன் 4 years கன்வெர்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சார். இதெல்லாம் முதல்லே பண்ணிக்கலாம். ஒரு 3 years டிகிரி இருந்தால் ஒரு இப்போ நம்ம பிஎஸ்சி தான் படிச்சிருக்கிறோம்னா ஒரு டிப்ளமோ ஒன்று நாங்கள் பண்ணிக்கலாம், ஒரு PGDC அது மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இமிக்ரேஷனுக்கு உள்ளே வரும்போது தே செக் டிகிரி அது பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் பண்ணிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேறு ஜாப்ஸ் போயிட்டு நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க. டிஎஸ் ஐடி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ டெக்கில் படிச்சுட்டு போகிற பசங்களாவோட சம்பளம் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நார்மலான ஒரு காலேஜ் இப்போ கிருஷ்ணா மாதிரி ஒரு நல்ல காலேஜிலிருந்து போகிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 5.5 or 6 lakhs ஃப்ரெஷர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போது டெக்கிலிருந்து போகிறவங்களாம் ஸ்டார்டிங்கே வந்து 14 or 16 lakhsக்கு போனாங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போது அதே கம்பெனிக்கு நீங்களும் போகலாம். இப்போ எப்படின்னா ஒரு கேம்பஸில் படித்தா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல கம்பெனி வரும், அவங்க ஆல்ரெடி ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எழுதி உள்ளே போயிடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போயிடலாம். இப்போ அதானே உங்களுக்கு சொல்ல வந்தேன். எனக்கு வந்து ஒரு 3 ஆஃபர் வந்துருச்சு. 8 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு போய் அசென்ச்சர் அட்டன் பண்ணி ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அசென்ச்சர் அட்டன் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆப்டிடியூட்லேயே போயிடுச்சு. அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லினூர் போயிருந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி அது மட்டும் த்ரூ பண்ணியிருந்தேன்னா மற்றெல்லாம் த்ரூ ஆகிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் 3 கம்பெனி, மொத்தம் 8 இன்டர்வியூ அட்டன் பண்ண 4 ஆஃபர் வந்துருச்சு. டிசிஎஸ் ஆஃப்டர்லாம் கிளியர் பண்ணிட்டேன், இவ்வளோ கிளியர் பண்ணிட்டேன். பட் 4 ஆஃபர் வந்து 4வது தான் டிசிஎஸ் ஆஃபர். அந்த 3 ஆஃபர் எடுக்க மாட்டேங்கன்னா இதே கூட்டம் வந்து நம்ம நண்பர்கள் படை வந்து திட்டுது, நீங்கள் என்ன பெரிய இவரா, வேலை கிடைச்சா போக மாட்டீங்களா, அப்படி இப்படின்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளத்தில் வேணும், நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கணும், கொஞ்சம் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என்ன இருந்ததுன்னா, அப்போ எங்கூட நான் +2 படித்து முடிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் முடியல, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு வழி இல்லை. அப்போ அந்த மாதிரி படித்து பெரிய காலேஜ்லேருந்து படித்து வரவங்கள எங்கடா வருவாங்கன்னு யோசித்தேன். எங்கே வருவாங்கன்னு யோசிக்கும் போது டிசிஎஸ் தான் நீங்கள் நம்பர் 1 கம்பெனி இந்தியாவில். நாங்கள்லாம் ஒரு 21 years 22 yearsக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி அதான் நம்பர் 1 கம்பெனி. நான் ஜாயின் பண்ணும்போதே ஒரு 30,000 40,000 இருந்தாங்கப்பா, 35,000 அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நான் வெளியே வரும்போது 4 லட்சம் பேர் 4.5 லட்சம் பேர் இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்தேன். ஸோ 10 வருஷம் இருந்துட்டு வந்தோம், 10 வருஷம் பக்கமாக. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா, இந்த பெரிய காலேஜில் படித்து இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு போனவங்கள எங்கே போயிருப்போன்னு பார்த்தா எங்கள் ஸ்கூல் டாப்பரே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மொதல் நாங்கள் இண்டி கேம்பஸில் படித்த பையனே வந்து அங்கே தான் இருந்தால். அப்படி அப்போ அதாண்ட நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னு டிசிஎஸ் தான் எய்ம் பண்ணது ஒரே கம்பெனி டிசிஎஸ் தான். மற்ற எது வந்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் டிஎஸ். அப்போ வந்து இங்கே வாரம் பேப்பரில் தான் வரணும். பேப்பரில் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு போவோம். பேப்பரில் ஹிந்து பேப்பரில் போடுவாங்க, இந்த மாதிரி வந்து வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. வாரம் கேட்டுகிட்டே இருப்பான், ஜாவா J2E இல்லை ஃப்ரெஷர்ஸு இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் வாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பானு டிஎஸ். வாரம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு, இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் 6 அப்போ வந்து சொல்கிறேன், நான் படித்தா இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுறேன், நான் படிச்சுட்டு போகிறேங்கிறேன். ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கார், அவர் ஏசில் தான் இருக்கார். அவர் வந்து 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணார், 100 இன்டர்வியூஸ். அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியே வேலை வாங்கிட்டார். ஏன்னா அவர் வந்து அவர் இன்டர்வியூ போயிட்டு வருவார், அதில் மட்டும் அதை படிப்பார். இன்டர்வியூ மட்டும் தான், அவர் ஒன்றும் படிச்சுட்டுலாம் போக மாட்டார். இன்டர்வியூவாக போய் 100 இன்டர்வியூவில் வேலை வாங்கினவர். நம்மளாம் எப்படின்னா படிச்சுட்டு தான் போய் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் நல்லா ஆன்சர் பண்ணி அப்படி வந்துடணும். எனக்கு அப்படி தான். நான் 8 இன்டர்வியூ அட்டன் பண்ண 4 ஆஃபர் வந்துருச்சு. ஒரு 12,000க்கு ஒன்று கொடுத்தாங்க. அது இப்போ பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்குது. மார்கா சிஸ்டம்ஸ் லிமிடெடுங்கிறது செகண்ட் ஆஃபரு. இன்னொன்று வந்து ஏதோ POI ஏதோ ஒரு கம்பெனி. இப்போ அது ஒரு
ஃபஸ்ட்டு வந்து டிசி பிட்ஸ், அதை அப்படி சொல்லுவாங்க. டிசி பிட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், பேரே மறக்கல. டிசி பிட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் தான் ஃபஸ்ட் ஆஃபர். மார்கா சிஸ்டம் செகண்ட் ஆஃபர். மூணாவது வந்து இன்னொரு கம்பெனி. நாலாவது வந்து டிசிஎஸ் கான்ட்ராக்ட் ஆஃபர். அஞ்சாவது தான் ஃபுல் டைம் ஆஃபரு. நான் 4 ஆஃபரை எடுத்துக்கல. மூணாவது கம்பெனி அது என்ன பேருன்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. மொத்தம் 5 ஆஃபர் வந்துச்சு. 8 இன்டர்வியூ அட்டன் பண்ண 5. அது வந்து அந்த படித்தது தான். அவ்வளோ நாளுக்கு வந்து படிச்சுட்டு போய் எனக்கு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பேசி பழகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்தது. இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது. அதனால் நல்லா படித்தா வேலை கிடச்சிரும் நம்பினேன். பட் அவங்க என்னோடய ஸ்டைல் அவ்வளோதான். ஃபுல்லாக படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வந்து என்னென்னா வாரம் ஆஃபர் கால்ஃபர் பண்ணுறேன், நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நீங்கள் ரெடி ஆகும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க எல்லாருமே. அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எந்த சாமி புண்ணியமும் இதில் பார்த்துட்டேன். என்னென்னா நாங்களாம் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டேஸ். கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. போனோடனே ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட் எழுதி அப்படியே ஒரு 10,000 பேர் என்ன நினைக்கலாம். வடபழனி டிராஃபிக்கே ஜாம் ஆயிடுச்சு. 10,000 பேர் இருக்கிறோம். பாதி பேர்த்து அப்படியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற செகண்ட் ரவுண்டு, அப்புறம் தேர்ட் ரவுண்டு, அப்புறம் எம்ஆர் ரவுண்டு, 4 ரவுண்டு வச்சாங்க அன்றைக்கி. 8:30 மணி நைட்டு. அந்த லிஃப்ட்டில் மேலே ஏறிட்டு இறங்க தெரியல. டிசிஎஸில் வந்து லிஃப்ட்டில் மேலே போயிட்டு எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, அவ்வளோ பெரிய லிஃப்ட் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, போனதும் இல்லை. வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. அப்போ அதே மாதிரி தான். இன்னும் அப்போல்லாம் நிறைய முடி இருந்த காலம். முடியெல்லாம் வெட்டாமல், முடி வெட்டுறதுக்கு எது காசு செலவுன்றதுதான். பட் அப்போ வயசு ரொம்ப கம்மி இல்லை. அப்போல்லாம் அது வரைக்கும் தாடியோட சுற்றிருக்கும். தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு, தாடினா சும்மா இந்த லைட்டாக இருந்திருக்கும், எல்லாம் சேவ் பண்ணிட்டு அப்படியே போகும்போது அவங்க உண்மையிலுமே ரியலாக சாப்பிட்டு புதுசு மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு, அப்போ அதுக்காக சென்னை போகணும்ல. எனக்கு வந்து எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும், செலாமலை ரொம்ப பிடிக்குன்றதுனா நானே இப்படி வந்திருக்க முடியும். ஒரு மனசு வந்து ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்று இழக்கணும். நான் மட்டும் அந்த இடத்துல அந்த கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா அப்புறம் எங்கே போய் வந்திருக்கிறது? அது வந்து அங்கே போய் இருந்து கூட வந்து பெருசாக நவநீதனோட இருக்கும்போது ஒரு படம் 2 படம், சினிமாவுக்கு 2-3 படம் பார்த்துருப்பேன் அதிகபட்சமாக. அப்புறம்லாம் எதுக்கும் போகல. மெரினா பீச்சே ஒரே டைம் தான் போனேன். ஒரே டைம் தான் போனோம். நந்தகுமாரோட ராகவண்ணாச்சியோட ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் போகவே இல்லை. எந்த பீச்சுக்கும் போகல. வந்து போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது, படிக்கிறது, இப்படி தான் இருந்திருக்குமே தவிர வேறு சென்னையில் வந்து பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு பெருசாலாம் சுற்றல. அப்படிலாம் சுற்றி இருந்தோம்னா நம்ம படித்து வேலையெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் பூரா ஜாப் வாங்கணும் அப்படின்னு தான் இருந்தது, படிக்கணும் அப்படின்னு. இந்த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் வந்து அப்படி கரைச்சி குடிச்சாச்சு டிஎஸ் ஜாவாவில். இவ்வளோ பெரிய புக் அது. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையும் வந்து இப்படி எழுதி 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 அப்படி பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படித்து வச்சுருந்தேன். எல்லாமே பென்சிலில் கோடு பூரா. கடைசியில் பார்த்தா புக்கு பூரா பென்சில் அண்டர்லைன் இருக்கும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் அந்த எனர்ஜியெல்லாம் திரும்ப வந்து இப்போ எங்கே போகிறது, எங்கே வேணாலும் போயிடலாம். அந்த எனர்ஜி மட்டும் வந்ததுன்னா போதும். ஒரு 6 மாதம் படித்தா போதும். உண்மையிலுமே ரொம்ப ஒரு டஃப்பான டைமு. மோட்டிவேஷனே இருக்காது. ஏன்னா நம்ம படித்தா வேலை கிடைக்குமான்னு தெரியாது. எப்படிடா அந்த கடனுக்கு ஒரு வகையில் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்கின கடன் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஒய்ஃபுக்கு வேறு அவள் லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு சென்னை. அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கெல்லாம் இந்த சாப்பாடு தான் வந்து இது பண்ணிட்டோம்ல. காலையில் வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டோம்ல டேஸ். ஸோ அதுக்கப்புறம் சமைக்கிறது நிறுத்திட்டோம்ல. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வெளியில் தள்ளு வண்டியில் சாப்பிட்டுக்குவேன். ஒரு 5 ரூபா காலையில் ஒரு 2 இட்லியும், தள்ளு வண்டியில் விற்பாங்கல்ல ரோட்டு ஓரத்தில், ஒரு 2 இட்லியும் ஒரு வடையும். யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரண வேலை செய்கிறவங்க முதல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் காலையில் அந்த மாதிரி சாப்பிட்டு, காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு கூட தள்ளு வண்டியில் சாப்பிடுவாங்கப்பா. காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் எங்கே கிடைச்சாலும் சரி, காலையிலையும் சரி. மத்தியானம் சாப்பிட்றதில்ல. நைட்டு வந்து ஒரு தோசையும் ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டுக்குவேன். அப்போ அந்த பணம்லாம் அந்த போன இதில் சொன்ன மாதிரி அந்த 4000 ரூபா பூங்கோதை கொடுத்துருந்தேன். அந்த பணத்தையும் வந்து இன்னொரு நண்பனுக்கு கொடுத்தேன். அவன் சாப்பிட்றக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறான். ஒரு நேரம் தான் சாப்பிட்றான், நான் அவனுக்கு கொடுத்தேன். அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுற டைமில் தப்பு தான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட்டு அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுற சிகரெட்லாம் நான் அப்போல்லாம் கிங்ஸ் இல்லை, அப்போல்லாம் வில்ஸு 2. இது 3 ரூபா, அது 2000 ரூபாய். ஒரு 4-5 குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பீடி வாங்கி போய் வச்சுக்கிட்டேன் வேலை கிடைக்கிற வரைக்கும்.
அந்த பணத்தை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். எவ்வளோடான்னு கேட்டு டெய்லி 10 ரூபா இருந்தால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்கள்லாம் வந்து அவன் வந்து வேலைக்கு போகாமல் இருந்துட்டு, வேலைக்கு போகாமல் அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு நாள் சொல்லிட்டேன் ஒய்ஃப்கிட்ட வந்து, ஏன் சாப்பிட்றதே நான் சும்மா சொல்லுவோம்ல, ஃபோன் பேசுறதுக்கு வழி இருக்காது, ஃபோன் இல்லை ஒய்ஃப்கிட்ட. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு பூங்கோதைகிட்ட தான் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்கிட்ட பேசுறதுக்கு நான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்களாட்ட இருக்குது, பணம் பத்தில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, லஞ்செல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு. அப்புறம் எவ்வளோ வேணும்னு கேட்டு அவங்க 4000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தாங்களாம்மா. அப்புறம் எங்கிட்ட வந்து சொன்னால், அப்படி அடுத்த நாள் வந்து பூங்கோதை வந்து 4000 ரூபா பணம் வச்சிருக்கலாமா, கொடுக்குறேன்னு சொல்கிறான், நீங்கள் வந்து நம்ம வேலை கிடைச்சா கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், வேலை கிடைச்சா கொடுக்கலன்னு ஆல்ரெடி 15,000 வாங்கி வச்சிருக்கிறோம் ரமேஷ்கிட்ட. மச்சான் ஒரு 5,000 கொடுத்தாங்க. இன்னி எப்போ போய் நம்ம இதெல்லாம் எப்போ கொடுக்குறது, 20,000 எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். இல்லை சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறது, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. 4000 ரூபா வாங்கிட்டு போய் எனக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. 4000 ரூபா எனக்கு லஞ்சுக்கு வந்துருச்சு. ஏன்னா காலையில் வந்து அது வந்து ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட்டு கிடையாது. அப்புறம் மண்ணெல்லாம் இருக்குது ரோட்டில் வந்து, எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக தான் டியர்ஸ் பார்ப்பாங்க அதில் சாப்பிட்டிங்கன்னா. நைட் இப்படி நைட் எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஏன்னா இருட்டாயிரும், எல்லாருமே வந்து ரோடு சைடு அது வேறு உரக்கா வண்டி வரும், அது நல்லாயிருக்கும். பட் டே டைமில் போனால் ஒரு சின்ன கடை ரோட்டு வண்டியில் வந்து சாப்பிட்டுட்டு போவேன். அப்புறம் அப்படி இருந்தது. அதில் வந்து அந்த டைமில் பார்த்து பழகின மக்கள்லாம் அதை பேர் வேண்டாம், எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிரும். நாங்கள் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் வந்து, அதான் அந்த நட்புங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எவ்வளோ ஒரு எமோஷன் இருக்குமோ, கஷ்டத்தில் எல்லாம் ஒன்றா இருந்து வேலை இல்லாமல் நாங்கள் சென்னையில் சுற்றின ஃப்ரெண்ட்ஸ் மேலே அந்த எமோஷன் இன்னும் அப்படியே இருக்குது. அவங்க ஒன்றும் குறைஞ்சவங்களாவில் இல்லை. பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியெல்லாம் கேட்டோம்னா அப்படி ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். வேறு ஒரு வேலைக்கு போவாங்க, நைட்டு பூரா வந்து கொஞ்சம் ஐடிக்கு படிச்சுட்டு இன்ட்ரிக்கு போவாங்க. எல்லோரும் ஆடான ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் பிபிஓவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஐடிக்கு ட்ரை பண்ணி எல்லாம் படிச்சுட்டு இருந்த காலம் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூமில் 7 பேர் இருந்தாங்க, 6 பேர் ஐடிக்குள்ளே வந்துட்டாங்க. அது குகனுக்கு கூட வந்து, குகன் ஒருத்தர் நம்ம வந்து நான் ரெசியூமில் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய கைட் பண்ணியிருக்கேன். அவர் கூட இங்கே தான் இருக்கார். வேலை போயிடுச்சுனாங்க, நான் நம்ம மூர்த்தி சொன்னால் அப்புறம் நானே ஃபேஸ்புக்கில் போய் அவரை பிங் பண்ணி என்னை ரீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். ரீச் பண்ணுங்க, ஏதோ வேலை போயிடுச்சான்னு கேட்கல, ஏதோ கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கஷ்டத்தில் ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிறது தான். அதையவே பாட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டோமா, எந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. சென்னையில் வந்து இவ்வளோ பெரிய புக்கு வாங்கி வச்சுருப்பேன், பூரா புக்ஸ் தான், பணம் கிடைச்சா பூரா புக்ஸு. அப்புறம் போகும்போது 4000 ரூபா கொடுக்குற அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. நான் போய் சொல்லிட்டேன். காலையில் வந்து அதான் சொல்கிறேன், காலையில் 2 இட்லி, சின்ன இட்லி, ஒரு வடை, இவ்வளோ தான். நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான், 5 ரூபா. காலையில் 5 ருபீஸோட சாப்பிட்டு முடிச்சிடுவேன். மத்தியானம் சாப்பிட மாட்டேன். ஒரு டைகர் பிஸ்கட் சாப்பிடுவேன், ரொம்ப பசிக்கும்ல. ஒரு 3000 ரூபா ஒரு டைகர் பிஸ்கட்டு, அது மட்டும். இப்போ அதே பழக்கம் தான் இங்கே பார்லேஜி பிஸ்கட் சாப்பிட்றேன். 1 ரூபாய்க்கு 10, இத்தனையோட சின்ன 10 கொடுக்குறாங்க. இப்போது வந்து அந்த பார்லேஜி பிஸ்கட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். நம்ம வந்து ஒரு காலத்தில் லஞ்சு சாப்பிட்றக்கலாம் இப்படி இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகர் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை, ஒரு ஆஃப் பாயில், அவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு. ஒரு 12 ரூபாயோ 13 ரூபாயோ, அவ்வளோதான். 15 ரூபாய் கூட கிடையாது, இவ்வளோதான். அப்புறம் இடையில ஒரு டீ குடிப்பேன், இவ்வளோதான். என்னால் செலவு பண்ண முடிஞ்சு ஒரு நாளைக்கு 20 ரூபா செலவு பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் நான் அங்கே வேலை வாங்கணும். அதெல்லாம் வந்து என்னமோ கடவுள் புண்ணியத்தில் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பட்ஜெட் இல்லைங்காடி தான் பூங்கோதை 4000 ரூபா கொடுத்து லஞ்சுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, வேறு எதுவுமே செலவு பண்ணாதீங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், அப்பாடா நாளையிலேருந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். தம்பின்னு கூப்பிடுவோம், பேர் வேண்டாம், அவர் ஏசில் தான் இருக்கார். பெட் நேம் தம்பி, ஆனால் அவனுக்கு என் வயசு தான். அப்புறம் நான் வந்து சொன்னேன், டேய் தம்பி, இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் வந்துருச்சு ராமச்சி, 4000 ரூபா அனுப்பிச்சிட்டாங்கடா, இனிமேல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டில் நல்லா சாப்பிட்லாம் இனிமேல் அப்படின்னு சொல்கிறேன். மதியானம் லஞ்ச் சாப்பிட்லாங்கிற அவன் சொல்கிறான், யூஆர் லக்கி, நான் டெய்லி 1 டைம் தான் சாப்பிட்றேன், நைட்டு மட்டும்தான், எனக்கு காலையிலேயும் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, மத்தியானம் இல்லை அப்படின்னா. எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு சொன்னான். இப்போ தான் 4000 ரூபா கைக்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வந்துட்டு ஏன்டா அப்படின்னு கேட்டேன். என்னால் சுத்தமாக உள்ளடா, பணமே இல்லைடா, அக்கா இருக்காங்க, கல்யாணம் ஆகி வந்தால் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை டிஎஸ் அவங்க வீட்டில். அப்போ வந்து சொன்னால் அப்படி கல்யாணம் ஆகி திரும்ப ஏதோ பிரச்சனை வந்துட்டாங்க, அது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கப்பா, நான் பணம் கேட்க முடியாது, ஊருக்கு வர சொல்கிறாங்க, நம்ம வேலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு. ஆனால் என்னை விட பெரிய இன்டெலிஜென்ட்டு. ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி. ஆனால் என்னை விட சொன்னால் ஒத்துக்கவே மாட்டா அப்படி, இப்பவும் ஒத்துக்க மாட்டா அப்படி. என்னை விடலாம் பெரிய அறிவாளி அவன். சும்மா லீனாக அப்படியே ஆள் பார்க்குறது அப்படியே. நான் ரொம்ப பெரிய அறிவாளி அவன். பயங்கரமாக வந்து இங்கிலீஷ் தான் கொஞ்சம் பயப்படுவோம் அப்படி. என்கிட்ட சொல்லுவோம் அப்படி. நானே
உனக்கு என்னப்பா மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நான் தான் அவனுக்கு இங்கிலீஷ் குரு, நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இங்கிலீஷ்லாம் வந்து டெய்லி வந்து என்னெல்லாம் கேட்குறானோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க லைஃப்பெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம் டேஸ். நம்ம வந்து சும்மா வந்து இதுவா சும்மா நம்மளாம் வந்து என்னமோ நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு நம்மளாம் அப்படி இருக்கிறோம் டேஸ். அவங்களாம் ரொம்ப ரியலாக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் இந்த 4000 2000 எடுத்து கொடுத்துட்டேன். டேய் நீ போய் என்னடா இப்படி சொல்கிற, காலையில் நான் 5 ரூபாய்க்கு சாப்பிட்ற, நீ போய் சாப்பிடு அப்படின்னு 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். 5 ரூபாய்க்கு கிடைக்குமானே, 5 ரூபாய்க்கு தள்ளுவண்டியில் 2 இட்லி கிடைக்குண்டா, ஒரு வடை கிடைக்கும், அதுவே போதும், வயிறு அரை வயிறு 3/4 வயிறு நம்பிருண்டா அப்படின்னு சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு கொடுக்கும்போது அந்த 2000 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலாக வந்து வேண்டான்னு தானே சொல்லுவீங்க. இல்லை எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு வந்து பணம் வேண்டாம், நான் எப்படி திருப்பி கொடுப்பேன், எனக்கு வேலையெல்லாம் இல்லை, வேணாம் மச்சி, நீயே கஷ்டப்பட்டு வாங்குற, நீயே வந்து கஷ்டப்பட்டு உன் ஃப்ரெண்டுகிட்ட பணத்தை வாங்கியிருக்கிற, லஞ்ச் சாப்பிட்றக்க உன் ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நீ எப்படா எனக்கு கொடுக்குற, வேணாண்டான்னு தான் நம்மளா சொல்லுவோம். அவன் வாங்கிட்டான்ப்பா கொடுத்தோன்னே. அதாவது வறுமை அவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. அதாவது கொடுத்தோன்னே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஒரு வாரத்தை கூட வேணான்னுலாம் சொல்லல. அவனை எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன் அப்படி 2000 நான் உனக்கு ஒன்று கடன் கொடுக்கணும் அப்படிம்பா. அப்படி இப்பவும் சொல்லுவேன் அப்படி. எப்போ ஃபோன் பண்ணாலும், எப்போ நீ ஃபோன் பண்ணாலும் அந்த 2000 எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குடா, உனக்கு அந்த 2000 வேற கொடுக்கவே இல்லை அப்படிம்பா. அப்படி நான் அதை சிரிச்சிட்டு சும்மா நம்ம வாங்கவா போகிறோம் இல்லை கேட்டுருவோமா, அதெல்லாம் எப்பவுமே கேட்டதில்லை. அந்த 2000 பிரித்து கொடுத்துட்டேன். இவன் கொடுத்தோம், இவன் கமெண்ட் இருக்கணும்ல, இவன் ரூம், இவன் இந்த தம்பிக்கிட்ட இவங்க மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னே இவன் 2000 கணக்கு எனக்கு 2000 கொடுத்தோன்னு போய் அவங்க ரூமில் ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டான். அவனை வந்து நான் தான் இங்கே வந்து ஜாவா படிடான்னு ஒரு சென்டரில் சேர்த்தி விட்ருக்குறேன் சென்னையில். அந்த சென்டர் பேர் வேண்டாம் விடுங்க. இப்போ அங்கெல்லாம் அதோடலாம் நிறைய கொடுமைலாம் நடந்துச்சு டிஎஸ். அப்புறம் அங்கே அந்த பையனை வந்து நீ வந்து படிடான்னு சேர்த்தி விட்டேன். அப்போ அவன் வந்து சொல்கிறான், இவனுக்கு மட்டும் 2000 ரூபா கொடுத்தியாம்மா, நானும் தான் ஒரு நேரம் சாப்பிட்றேன், நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இருந்தோம், இப்போ எனக்கு யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன், நீ என்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இல்லடான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தான் சாப்பிட்றேங்க, இல்லடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன்ட்டு போயிட்டான். எனக்கு அடுத்த நாள் பூரா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படா இவனுக்கு பணம் கொடுக்குறதுன்னு யோசித்தேன். அப்புறம் தான் வந்து வைரவேல் வந்து அப்பப்போ வந்துகிட்டு இருப்போம் அப்படி வாரம். சரி வர அன்றைக்கி அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து சரி அது ஒன்று தான் அன்றைக்கி ஒரு ஏதோ இதுக்கு. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பீடி வாங்கிக்கிறது, அந்த 10ஆம் நம்பர் பீடி, அதை வாங்கி வச்சுக்கிட்டு சிகரெட் வாங்குற காசு இருக்குமில்ல ஒரு நாளைக்கு, அதை வந்து இவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் 2 பேரும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து வேலை வாங்கினா அப்போ அதுக்கப்புறம் நிறுத்திடுறேன், அது வரைக்கும் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அவனுக்கு டெய்லி வந்து 10-12 ரூபா கொடுத்துட்றது. அவன் வந்து அதே மாதிரி என்ன மாதிரி காலையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான். அப்படி தான் 3 பேருமே இருந்தோம். 3 பேருமே வேலை வாங்கிட்டோம், 3 பேருமே ஏசலில் தான் இருக்கிறோம். பயங்கரமான கொடுமையான நாட்கள் அதெல்லாம். அதில் அவன் வேறு லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான். அப்படி அது வந்து பவர்ட்டிங்கிறது வந்து இல்லிட்ரஸியாடா, வேலை இல்லாததுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? அன்எம்ப்ளாய்டு. அதுக்கு இது வேற ஏதோ ஒரு வேர்டு இருக்கும், லிட்ரஸியா படிக்கிறது. ஓகே இல்லிட்ரஸின்னா படிக்காது தான். ஓகே நம்ம அந்த வேலை இல்லாத அந்த டைம் அப்புறம் அதெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் ரெடி பண்ணி, அப்போ நம்ம ஹார்ட் பூரா எப்போவுமே அந்த கஷ்டப்படுறவங்க மேலே தான் இருந்துச்சு. வேலை கிடச்சிருச்சு டிஎஸ். வேலை கிடச்சதுன்னொன்னே அது ஏன் கேட்குறீங்க, அதெல்லாம் அந்த ஃபஸ்ட் மந்த் சம்பளம்லாம் அப்படியே கொடுத்துட்டோம். ஒரு பைசா எடுத்துல 36,000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு 1.5 மாதம் அந்த இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு பைசா எடுத்துக்கல, அப்படியே ஒரு ரூபா வாங்கிக்கல. மற்றவங்க சொன்னாங்க, மற்றவங்களாம் இருந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஒரு செல்வான்னு, அப்படியே கொடுத்துட்டோம். இந்த ஒரு ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வந்து ஒரு ரூபா கூட எடுத்து வீட்டுக்கு கொடுக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கி அந்த சம்பளம் வருது, அது அப்படியே கொடுத்தாச்சு. 36,000 ரூபா கொடுத்தேன். ஐயோ 36,400 ரூபா, 400 ரூபாய் வச்சுக்கிட்டேன். 36,000 தூக்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் தான் என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் பண்ணணுங்காட்டி தான் கடவுள் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் நம்புகிறேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு வைராகி இருந்துச்சு, அப்புறம் வேலை கிடச்சிருச்சு. அந்த சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் அந்த போர்டெல்லாம் சொன்னான்ல போன வீடியோவில், அது வந்து எப்படின்னா ஒயிட் போர்டு பஸ்ஸில் போனால் 1 ரூபி வந்து கம்மி, எல்லோ போர்டு பஸ்ஸில் போனால் 1 ரூபி அதிகம். அதுக்காக நான் 1 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கிறேன். 1 ரூபா செலவாயிடும். 2 டைம் ஏறினா 5 டைம் ஏறினா 5 ரூபா செலவாயிடும்ல பஸ்ஸில் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் போவேன். அந்த ஒரு 1 ரூபிக்காக நான் வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் நடந்திருக்கேன் சென்னையில். சர்வசாதாரணமாக நடக்கிறது அதெல்லாம்.
அதெல்லாம் அங்கே அடிக்கிற வெயிலுக்கும் அந்த வேர்வைக்கும் அதுக்கெல்லாம் என்ன அது ஒரு மனநிலை. அப்படி அது ஒரு ஏஜ், அது ஒரு மனநிலை. நம்மளுக்கு வேலை இல்லைங்கிற விரக்தி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இந்த வேலையில் இருக்கிற மக்கள்லாம் யாருமே வந்து நல்லவங்களாவே நடந்துக்கல டிஎஸ், டு பி ஹானஸ்ட். அவங்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து அந்த ஒரு சாஃப்ட் கார்னரே இல்லை. நம்மளோட படித்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான், வேறு கஷ்டப்படுறானே, வேலை இல்லாமல் இருக்கிறான், நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலாம், கூப்பிடக்கூட மாட்டானுங்க. சரி, நம்ம ஏதோ ஒரு வீக்கெண்டு வர சொல்லலாம், நம்ம பைக் வச்சுருக்கிறோம் போய் பார்க்கலாம், இல்லை வீக்கெண்டு வந்தால் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அனுப்புவோம். ஒரு வாழ்க்கையில் வந்து இவனுங்கெல்லாம் வந்து எது சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டாம், டீ வாங்கி கொடுக்க வேண்டாம், காசு செலவு வேண்டாம், பண்ண வேண்டாம், ஒரு நம்பிக்கை ஊட்டி இருக்கலாம்ல. அதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காவது கூப்பிட்டாது பேசலாம்ல, எவனும் பேச மாட்டான். அவன் அடுத்து என்னன்னு போகிற கூட்டம் தானே. அதனால தான் நம்மளுக்கு அது எப்போவுமே கோவம் வர்றது லைஃப்பில். இப்போ யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னா, நாங்கள் கஷ்டப்பட போது இருந்தோம்ல அத்தனை பேர் ஒன்றா தான் இருக்கிறோம் இது வரைக்கும். அத்தனை ஸ்ரீனி, வீரகுமார், ஒரு பெரிய படையே இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது சசி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டு கேஆர் நீங்கள் எல்லோரும் அப்படி இருந்துட்டாங்கன்னு கேட்டால் எல்லோரும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க டிஎஸ். நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்படி தான். வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபோக்கஸ் பூரா இவங்களாம் வேலை வாங்கணுன்னு தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ரூம் எல்லாம் எடுத்து கொடுத்து தங்க வச்சுருந்தோம் சென்னையில். அவருக்கு வந்து ரூம் ரெண்ட் எல்லாம் பே பண்ணியிருக்கிறேன், லஞ்ச் எல்லாம் பே பண்ணி, இந்த மாதிரி எல்லாமே என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி. அப்புறம் வைரவேல் வருவான் வீக்கெண்ட். ஆனால் ஹெச்சிஎல் ஒர்க் பண்ணுறது வைரவேல் வந்தாருன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிகரெட் வாங்கி கொடுப்பான் அப்படின்ட்டு. வர அன்றைக்கி ஒரு கிங்ஸ், நான் ஒன்றே தான் கேட்பேன், ஒரே ஒரு கிங்ஸ் வாங்கி கொடுறான்னு கேட்பேன். 3 ரூபா அப்போ வாங்கி கொடுத்தா. அப்படி இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. நானும் சுப்பு 2 பேரும் தான், சுப்பிரமணியம் இருக்கிற. அப்படி மூர்த்தி தான் வந்து அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். மூர்த்தி வருவா. அப்படி வந்தான்னா நான் வந்து கேட்பேன், அதாவது மந்த்லி சேலரி வந்துருச்சுன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் யாருமே பண்ண மாட்டாங்க டிஎஸ். அப்போல்லாம் அந்த மனசெல்லாம் வந்து அதெல்லாம் யாருக்குமே வராது. அவன் அதெல்லாம் பண்ணியிருக்கவே வேண்டியதில்லை. அங்கேருந்து வந்து வலசரவாக்கத்துலேருந்து வருவா. அப்படி கோடம்பாக்கம் வந்து நம்ம ரூமுக்கு வந்து என்னையும் சுப்புவையும் கூப்பிட்டு போய், சிவசுப்ரமணி நம்ம ஸ்கூல் மேட்டு கூட்டிகிட்டு போய் ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுப்பான். அப்புறம் ஒரு ஃபிஷ், எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், அது ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். 5 ரூபா. அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஃபுல்லாக விரக்தி, உங்களுக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு 0 கான்ஃபிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருவோம், நம்மளுக்கு வேலை கிடச்சிருவோம், நம்ம லைஃப்பில் வந்து பெருசாக வந்துருவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. ஏன்னா படித்தது சும்மா ஒரு நார்மல் காலேஜ். என் பையன்கிட்டலாம் அதனால சொல்லிகிட்டே இருப்பேன், நீ நல்ல காலேஜில் படுறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். யூ டு கோ டு பெட்டர் ஸ்கூல், பெட்டர் காலேஜ் டு ஸ்டடின்னு சொல்கிறது எப்போவுமே அப்படி தான் சொல்லுவோம். ரொம்ப சாதாரண காலேஜில் படிச்சுட்டேன், அந்த ஒன்றும் வேல்யூவே கிடையாது, வெளியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்மளுக்கு சர்க்கிள் எல்லாம் இருந்தாங்கப்பா, ஊரில் இருந்தாங்க, பக்கத்து ஊரில் பெரிய ஆளுங்க இருந்தாங்க, அவங்க குழந்தைங்க, அவங்கவுங்க நிறைய பேர் வந்து வெளியிலலாம் வேலையில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்கல. நீ வீட்டுக்கு போனால் கூட ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு வரலாமே தவிர மற்றபடி எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ரெசியூம் கூட வந்து வாங்கிக்க மாட்டாங்க. நான் ரெசியூம் மட்டுங்க நான் குறைஞ்சது நான் சொல்கிறேன், நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஓவராக்கி தெரிஞ்சிட போகுது. நம்ம ஸ்டாம்பிங் வந்து இல்லை நம்ம நிறையா பண்ணியிருப்போம்ல, 1000 பேருக்கு மேலே ஏசல் மூலம் விசா ஃபைல் பண்ணியிருப்பாங்க. நான் குறைஞ்சது வந்து நான் ஏசல் வந்ததுக்கப்புறம் மட்டும் ஒரு 5000 ரெசியூம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். குறைஞ்சது மினிமம் இந்த 21 வருஷத்தில் ஏசல் ஹிஸ்ட்ரியில் 5000 பேர்த்தோட ரெசியூம் ரிவ்யூ பண்ணி சொல்லியிருப்பேன், இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு. இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் ரேவதி ரெசியூம் கூட 2 நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி சொன்னேன். ஸோ நம்மளாம் அப்படி தான் இருந்திருக்கிறோம், நம்மளாம் அப்படி தான் வந்து இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்ககிட்ட வேலை தேடுறேன்னு சொன்னாங்க, அதை பேசிகிட்டு இருந்தோம். ரெசியூம் வாங்கி பார்த்துட்டு இத்தனைக்கு 10 வருஷம் வேலையில் இருந்தவங்க தான். பட் ரெசியூம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் மாற்றணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ரெசியூம் கூட வாங்கிக்கல. ரொம்ப வலியான நேரம்லாம் ரொம்ப இருக்குது. என்னென்னா நம்ம நண்பர் வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவங்க மூர்த்தி பற்றி சொல்லிடுறேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதம் சேலரி வந்தோடனே எங்களை பார்க்க வருவோம். அப்படி இன்றைக்கி இருக்கிற பசங்களாக இருந்தால் அதெல்லாம் பண்ணுவீங்களாப்பா? இன்றைக்கெல்லாம் இருக்கிறவங்களாம் பொண்ணுகளுக்கு செலவு பண்ணுறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, ட்ரிப்புக்கு போகிறீங்க, ஏதோ உங்கள் சந்தோஷம்னு தனியாக எங்கெங்கேயோ போயிடுறீங்க. அவன் வந்து ஃப்ரெண்டு சேலரி வாங்கினான்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அது பீர் வாங்கி கொடுத்து, அவ்வளோ கூலிங்காக வாங்கி கொடுப்பான், வாங்கி கொடுத்து ஒரு மீன் வாங்கி கொடுப்பான். அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து ஈக்குவலே ஆகாது. மூர்த்தி பண்ணின விஷயமெல்லாம், ரத்னமூர்த்தி பண்ணதெல்லாம் யாரும் யாருக்கு அந்த மனசே வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரொம்ப ஒரு நல்ல பையன். அந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்படி நாங்கள் எங்களுக்கெல்லாம் வேலை வாங்குற வரைக்கும் பயங்கர சப்போர்ட்டாக தான் இருந்தோம். அப்படி நான் அவங்களோட எல்லாமே தங்கிக்குவேன்.
ஸோ ரொம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறான், இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான். நாங்கள் சினிமாவுக்கு 2 பேர் போயிருக்கிறோம். நல்லா ரொம்ப நல்ல பையன், நல்ல நண்பர்கள்லாம் அப்படி இருந்தாங்க. வைரவேல் அப்படி தான். நான் வர சொல்லுவேன், அப்புறம் அவன் எதை துவைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வரமாட்டான். ஒரு சில வாரம் நான் வர சொல்லுவேன், வந்தால் ஒரு கிங்ஸ் வாங்கி கொடுப்பான்ட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. வைரவேலும் ஏசலில் இருக்கா. அப்படி மூர்த்தி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் இந்த மாதிரி நம்ம நண்பர்களுக்கு எப்போவுமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருந்தது வாழ்க்கையில். வந்து எனக்கு எப்படி வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், அதே மாதிரி தான் நான் சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. அந்த ஸ்பேஸ் ரொம்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல, அது அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கு நிறையா அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்புறம் டிஎஸ் வந்து இப்போ மூர்த்தி வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் வந்து ஆஃப் கேம்பஸில் ஏதோ போயிட்டாங்க, நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங்கில் எம்சிஏ ஒரு பெரிய காலேஜில் படித்து அப்படியே போயிட்டாங்க. டொனேஷன் கொடுத்து சீட்டெல்லாம் வாங்கி படித்து பணக்காரங்க, கொஞ்சம் பண வசதி இருந்து எல்லாம் போயிட்டாங்கப்பா. எனக்கு வந்து இவன் சொல்கிறான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வந்து நான் இவன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு டைம் அந்த மெயில் ஐடி வாங்கி நம்ம பாருங்களேன், நம்ம வேலை தேடி அந்த விரக்தியில் இருக்கிறோம், வேலை கிடைக்கல, பணம் செலவாயிட்டுருக்கு. அந்த டைமில் ஒரு 60,000 செலவாயிடுச்சு. நான் சென்னை போய் ஒரு 60,000 செலவு பண்ணியிருக்கிறேன் அது வரைக்கும். அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வேலை கிடைக்கல. இல்லை 45,000 சாரி 45,000 செலவாயிருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து 45,000 செலவாச்சு. 66,000 செலவாயிருக்கு டோட்டலாக. அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணல, எனக்கு தான் நம்பர்லாம் கொடுத்தாங்க, நான் கூப்பிடல. ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து 45,000 செலவாயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி இத்தனைக்கு ஸ்கூலில் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம், நான் எப்படி வந்து சர்வே பண்ணணுன்னு தெரியல. இந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகிட்டு வருது. எனக்கு ஏதாவது உங்கள் கம்பெனியில் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புகிறேன். பதிலே வரல டிஎஸ், எந்த ரிப்ளை வரல எனக்கு. அப்புறம் இவங்ககிட்ட சொன்னால் ஆமாம் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேங்கிறான். அப்புறம் என்ன பண்ண, மறுபடியும் ஒரு மாதம் விட்டுட்டு சரி நான் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோம். அவர் ஒரு 10 லைன் அந்த 15 லைன் எழுதவும் இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது வேலையை ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி எழுதிட்டேன். இந்த மாதிரி வந்து என்ன ஆகுன்னே தெரியல, இவ்வளோ காசு செலவாயிடுச்சு, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இந்த கடன்லாம் எப்படி கட்டுறதுன்னு தெரில, நான் எப்படி வேலை வாங்குவேன், எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் எழுதிட்டேன்ப்பா நல்லா ஃப்ரெண்டுன்னு. அவங்க ரிப்ளே பண்ணல. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இவன் சொன்னால், இல்லை நீ ரெஸ்யூமரை அனுப்பி ரிவ்யூ பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ண சொல்லுன்னு சொன்னால், சரின்னு திரும்ப அதையும் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அவங்க அதுவும் பண்ணல, அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் வேலைக்கு நான் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நம்மகிட்ட விசா வேணும்னு வந்தாங்க. நான் அப்போ ஒன்றும் சொல்லலை, ஃபஸ்ட் இயர் பண்ணோம், லாட்ரியில் வரல, கம்முன்னு விட்டுட்டேன். அப்புறம் செகண்ட் இயர் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க கம்ப்யூட்டர் வந்து ஏதோ பிரச்சனை, கம்ப்யூட்டர் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் ஏதோ பழசாக இருக்குது, ஒர்க் ஆகலினாங்க. அப்புறம் நான் வந்து நம்ம தான் வந்து அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் நான் வந்து எம்ப்ளாயருக்கு நானே அனுப்பிச்சு, என்னோடய மெயிலிருந்தே அனுப்பிச்சு இந்த மாதிரி சொன்னேன் அவங்கள பற்றி. இந்த மாதிரி பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு, பயங்கர ஸ்டூடியஸு, ஸ்கூல் காலேஜில் ரொம்ப டாப்பரு அப்படிலாம் சொல்லி அனுப்பும்போது அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒய்ஃபை பற்றி இந்த மாதிரி நம்மளே எழுதுனது எனக்கு ஜென்ரலாகவே அது வரும் டிஎஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டை கூட நம்ம ரெஃபர் பண்ணும்போது கூட நான் அப்படி தான் எழுதியிருந்தேன். இஸ் வெரி டெக்னிக்கலி வெரி சவுண்டு, 10 வருஷமாக இருக்கிறாங்க, க்ரீன் கார்டு EAD வச்சுருக்காங்க, இது ஸ்கில் செட்டு, ஃபுல் டைமில் 4 வருஷம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒருத்தரோட நல்ல விஷயங்கள், ஒருத்தரோட உயர்வான ஒரு குணங்கள், இல்லை அவங்களோட தகுதிகள் இருக்கும்போது அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். நம்ம வந்து நம்ம ஆள் என்னை தான் யார் அப்படிலாம் பண்ணதில்லை. அதனால் எனக்கு எல்லாத்த பற்றி அப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், நம்ம பேட்டர்ன் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்டூடியஸு, ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் லேடி அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். அதை பார்த்துட்டு அவர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்காரர் போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிக்கிறாங்க, சார் நானே உன்னை பற்றி இப்படிலாம் சொன்னதில்ல, KR பருப்பில் எழுதியிருக்காருன்னு ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்புறம் இவங்க நம்ம நண்பர் கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. நான் எதுவுமே பண்ணேன், 2004 அந்த மெயில் அனுப்பிச்சு மாற்றி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சேன்ல, அந்த சோக கதையெல்லாம் சொல்லி அந்த மெயில் வச்சுருந்தேன் டிஎஸ், அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். கால ஓட்டம்ங்கிறது எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அப்படின்னு. டீச்சர் ரிப்ளை பண்ணாச்சு, எடுத்து அனுப்புனேன், செக் பண்ணிட்டு வரணும். போய் பார்த்தாங்க ரிப்ளை இல்லை ரிப்ளை காணோம் அப்படின்னாங்க. இன்னொரு மெயில், 2வது மெயில் எடுத்து அனுப்பிச்சோன்னே, சாரிடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி பண்ணால் முட்டுட்டேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வந்த இடத்துல நான் செகண்ட் டைம் பண்ணி உங்களுக்கு லாட்ரியில் விசா கிடச்சிருச்சு. பட் நம்ம பரவாயில்லன்னு விட்டுட்டோம். பட் அதான் சொல்கிறேன், நம்ம
மக்கள் பூரா அப்படித்தான்ப்பா, அன்னைக்கு அப்படிதான். அதில் ரத்னமூர்த்தியில வித்தியாசமாக இருந்தான். நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய மனசோடு அதெல்லாம் பண்ணான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணினதெல்லாம். ஸோ அப்படி தான் நம்மலாம் அங்கே சென்னை போய் வேலை தேடி இதெல்லாம் வந்தெல்லாம் ரொம்ப ரணமாக இருந்தது. அப்புறம் நம்ம வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க மேலே தான் ரொம்ப பாசமாக, இந்த வேலை கிடைக்காத மக்களோட தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் பூரா இருந்துச்சே தவிர, நம்மளுக்கு வேலை கிடைச்சிச்சு நம்ம வாட்டு வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் அப்படியில் இருந்தது. ரொம்ப ஒரு கஷ்டமான காலம் டிஎஸ். அதெல்லாம் வந்து ஈஸியாகலாம் வாழ்க்கை இல்லவே இல்லை. உயிர் போச்சு டிஎஸ், உயிர் போய் வந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், சின்ன பசங்க குட்டீஸ் போய் வேலை தேடிலாம் இருப்பீங்கள்ல, அழுகாச்சு வந்தால் கூட அழுதுருங்கப்பா. டெய்லியுமே அழுதுருங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் வந்து படிங்க, நல்லாவது படிக்க முடியும். சரியா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு அங்கெல்லாம் நாங்கெல்லாம் போகிற காலத்தில். இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ நிறையா மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி நாங்களாம் இருக்கிறோம். உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம், எல்லாமே கைட் பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான்லாம் போகும்போது பட்டாத பாடுபட்டான் டிஎஸ். உலகமே அப்படி தானே இருக்கும். அந்த சொல்கிற மாதிரி நம்மளோட அவ்வளோ ஸ்கூலில் க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டே வந்து இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணல பாரு. ஏன்னா பணத்தை வாங்கிட்டோம்னா, இத்தனைக்கும் அவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் இல்லை, ஒருவேளை பணம் கேட்டுருவானோ, ஒருவேளை நம்ம செலவு பண்ணி என்னையே ஆகி போயிடும். உங்களுக்கெல்லாம் என்ன பெருசாக செலவு பண்ணிடுவீங்க. வந்துட்டு போன ஒரு ஏதோ ஒரு வாப்பா மீட் பண்ணலாம் வா, எங்கேயாவது வர சொன்னால் கூட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு, இது ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ சாப்பிட வர சொன்னால் கூட இன்னொரு 50 ரூபா தானே செலவாக. அன்றைக்கி லஞ்சுனா அதை விடவா பெரிய ஹோட்டலில் இருந்துச்சு. அதிகபட்சமாக ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவீங்க நான் வந்திருந்தேன்னா, அவ்வளோதானே. அது கூடவா பண்ணுறதுக்கெல்லாம் போயிடுச்சு. அந்த மனசு இல்லடி எஸ் இவங்களுக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப மோசமான மனசுங்களாம். பழக்கம்னா அப்புறம் இவங்களுக்குலாம் என்ன, ஸ்கூலில் படித்தாலும் சரி காலேஜில் படித்தாலும் சரி, லைஃப் உனக்கு ஹெல்ப் பண்ணோன்னு வர்ற இடத்துல ஒருத்தன் கூட நிற்கலினாலே நீ ஒரு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டேன், நான் பார்த்தா தெரிய வேண்டாமா? ஸோ அதெல்லாம் வந்து அதில் மறுபடியும் நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும், வசதியாக வேணும், வேலைக்கு வேணும். இவங்களே இப்படி சுற்றுறவங்களும் நம்மளை எங்கே டிஎஸ்ங்கெல்லாம் பார்க்க போகிறானுங்க. இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று எப்போ தெரியுமா புரியும், கட்டலில் படுத்துட்டு கக்கா வராமல் படுத்துருப்போம்ல, சாக போகிறோன்னு தெரியுமில்ல, அப்போ தான் உங்களுக்கு அறிவு வரும். அப்போ தான் தெரியும், அப்போ தான் இந்த வாழ்க்கை நார்மலு, நம்ம ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, சரியா, நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அப்போ தான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எதுக்கு யார் இத்தனை சம்பாரிச்சு வச்சுட்டு போகிறாங்க பிடிக்காத, அதெல்லாம் சும்மா ஒரு மாய இல்லூஷன் டிஎஸ். அதெல்லாம் வச்சு ஒருத்தர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை டிஎஸ். இப்போ நான் ஹியூமன் லைஃபே பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமோசிப்பியன்ஸ் நம்ம ஒரு கன்சினியூஸ் ரியாலிட்டி பார்ட் 11 பேசியிருக்கோம் பாருங்க. எவ்வளோ வருஷம் வந்து 7 லட்சம் வருஷமே நம்ம வந்து அதில் போராடி தான் ஒரு மனித இனம் வந்து இப்போ 300,000 இயர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, 3 லட்சம் வருஷம் பக்கமாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு அழிவு இருக்குது, இதுவும் அழிஞ்சு போய்டும். மனுஷங்களும் இப்படிலாம் இருக்கலாம் போகிறதில்ல. நம்ம காரை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சினாலும் நம்மளாம் அப்படிலாம் இருந்தாலும் போகிறோம். இதுவும் அழிஞ்சிடும், இந்த ஸ்பீஸ் அழிஞ்சிடும். இன்னும் வருஷம் இருக்கு, ஆனால் அது நடக்கும், சரியா. நம்ம ஏன்னா இயற்கை பூரா அவ்வளோ கெடுக்கிறோம்ல, அதனால அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு பேராசையும் ஒரு மனிதாபிமானமே இருக்காது. அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி வேலை தேடுறவங்க, இந்த பசங்க, நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முடிகிறக்குள்ள ஒரு 100 பேர்த்த நீங்கள் டச் பண்ணிடணும். 100ன்னு கணக்கு வச்சு, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பஞ்ச் டைலாக் இருக்கேன். இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, சரியா. நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் 100 பேர்த்த சாகறக்குள்ள என் லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறவங்க நான் உதவி பண்ணிட்டேன். அதை பண்ணுங்க, ஏன்னா கடவுள் நம்மளை ப்ளஸ் பண்ணுறாரு டிஎஸ். ஏதோ ஒரு ரீசன் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல பிறந்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னி வந்து உண்மையிலுமே இட் இஸ் நாட் ஈஸி ஜேர்னி. ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். மெயினாக இந்த போன பாட்டு வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸு, அப்புறம் வந்து வேறு ஒர்க்கு போனவங்களாம் எப்படி கெரியர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து முழுக்க படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய சிட்டி போய் சென்னையோ இல்லை பெங்களூரோ இல்லை ஹைதராபாத்தோ இல்லை மும்பையோ போய் வேலை தேடுற ஆண் பெண் அவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்களும் வந்து அவங்கள மாதிரியே இருந்து திரும்ப வந்து நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. எனக்கு அதுதான் வந்து ஒரு வருத்தம். நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, சரியா. அவங்கள மாதிரி அப்படி பார்த்தா இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா பண்ணணுங்கிற மனசு இருந்தால் போதும். ஒரு பையன் சொன்னான், நான் பொண்ணு பார்க்குறோம்மா, அப்புறம் கல்யாணம் பண்ணுவான்,
அப்புறம் இங்கே போகணுமா, அங்கே வரணுமா, அப்புறம் புள்ள பெற்றுக்கணுமா, அப்புறம் அந்த பிள்ளைக்கு பிரச்சனையுமா, உடம்பு சரியில்லையுமா, அப்புறம் அது வளரணும்பா, அப்புறம் ஸ்கூலுக்கு இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு திருந்தவெல்லாம் மாட்டானுங்கனால அவங்கள விட்டுருங்க. ஒருத்தர் தள்ளி நின்றுக்குங்க டிஎஸ். நான் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து என் லைஃப்பில் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுச்சோ நான் தள்ளி நின்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் அப்போ அந்த நேரத்தில் போய் அதெல்லாம் அது சொல்லாமான்னு கூட தெரில. வந்து அப்போது ஒருத்தருக்கு வந்து வேலையெல்லாம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு வேலையெல்லாம் முயற்சி பண்ணியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். நான் வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன், இப்படி தான் வரணும். ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு, நம்மளோட சீனியரு. என் வயசு தான், பட் முன்னாடி படித்து முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு தான் வந்து தமிழ் மீடியம்லாம் போயிட்டு ஒரு எல்கேஜி யூகேஜி படித்தோம்ல. ஸோ தெரியாமல் நம்ம ஒன்றாவே இருக்கிறோம் டிஎஸ். பார்த்தா கனடா பிஆர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி ஏதோ ஒரு ப்ராசஸ் யார்கிட்டோ ஏதோ கொடுத்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்லவே இல்லைங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா நம்ம அப்பயே பண்ணியிருந்துருக்கலாம். சொல்லாமல் பண்ணுறாங்கப்பா. சரி, மனசுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பா, வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன வேஷம் என்ன, வாழ்க்கையே மோசம், இதில் பாசம் என்ன வேஷம் என்ன. அந்த மாதிரி நிறைய நடக்கும். நீங்கள் வேலைன்னு தேடி போனீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட அன்பாக இருங்க. யாரோட வந்து மெயினாக வந்து என்னென்னா, யாரோட வந்து எனக்கு இவங்களோட ஒத்து வரும் இவங்களோட ஒத்து வராதுங்களா டிஃப்ரென்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட நம்ம கல்யாணம் குடும்பம் நடத்த போகிறோம். இருக்க போகிறது கொஞ்ச நாள், அவ்வளோதானே. நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டில் வந்துட்டு இருக்க போகிறோம். யார் நல்லா பழகிறாங்களோ அவங்களோட நல்லா பழக போகிறோம். பழகாதவங்ககிட்ட ஒரு டைம் 2 டைம் அட்டன் பண்ணி பார்ப்போம். அவங்க சரியாக பண்ணாட்டி கம்முன்னு தள்ளி நின்றுக்குவோம், அவ்வளோதானே. அப்படி இருந்துக்குங்க. நான்லாம் போகும்போது நிறைய பேர் இருந்தாங்க டிஎஸ். நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து இருந்தவங்களாம் இருந்தாங்க. அதெல்லாம் யாருமே பெருசாலாம் திரும்பியெல்லாம் பார்க்கல. அதுதான் ஃபேக்ட்டு, உண்மை சொல்லணும்னா. ஆனால் நீங்கள் தான் பண்ணிங்களா கேட்குறேன்னா அது உங்களுக்கே தெரியும். நம்ம அதை பண்ண மாட்டோம்னு தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக வேலை கிடச்சி கூட அவங்கள எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு சில நண்பர்கள் அப்படி மாறாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தம் இன்னுமே. ஏன்னா அவங்க இன்னும் ரொம்ப பெருசாக வாழ்க்கையில் வந்திருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஒரு சிலர் வந்து நம்ம சொன்னால் கேட்காம விட்டுட்டாங்க. மற்றபடி வந்து நான் எப்படி என் நண்பன் சொன்னால் கேட்டுக்குவாங்களோ அதே மாதிரி நானும் வந்து அவங்க சொன்னாலும் கேட்டுக்குவேன், நான் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கஷ்டமான பார்ட்டு டிஎஸ். சென்னை லைஃப்பெல்லாம் வந்து சென்னை வந்து 2 விதமாக பார்த்தேன். காசு இருக்கிற சென்னை, காசு இல்லை. வேலை வாங்கினதுக்கப்புறம் சென்னை எப்படி இருந்துச்சு, வேலை வாங்குறதுக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோ பெரிய ஊர் நம்மளாம் போய் சர்வே பண்ணிடுவோமா, என்ன நடக்குது நம்மளுக்கு அப்படியே வந்து திகில் அடிச்சிரும். போனீங்கன்னா இந்த கிராமத்தில் இருந்தெல்லாம் போனீங்கன்னா யாருமே இல்லாமல் போனால் என்ன ஆகுறது, போய் எங்கே போய் தங்குறது. போய் அந்த ஊர்லேருந்து போகிறதே நம்ம அந்த மனசை உடச்சி போட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், அங்கே அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். நம்ம அங்கேயே இருந்துக்கலாம், கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே நிம்மதியாக இருக்கலாம்னு தோணும். பட் இருந்து என்ன பண்ணுறது, காசு வேணுமே, வாங்கின கடனை கட்டணுமே, கொஞ்சம் சம்பாதிக்கணுமே, ஃபேமிலிக்கு செலவு பண்ணணுமே, ஒய்ஃபு குழந்தைகளெல்லாம் பெற்றுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டம். நீங்கள் எல்லாம் வெளியில் தேடி போங்க. நான் மெயினாக சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் வேலை வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஊருட்டு ஃபஸ்ட்டு கிளம்புங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறது அது. அந்த ஊருட்டு போக மாட்டீங்க. ஊருட்டு போலின்னு என்ன டிஎஸ் நடக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கார், எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அது திருப்பினா அது எப்படி வரும்னு தெரியல. அது வர நிற்க மாட்டேங்குது ஸ்டாண்டு, வேறு ஏகப்பட்ட கார் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கை டிஎஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊரை விட்டு போய் டோன்ட் பி இன் கம்ஃபர்ட் ஜோன். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது அதுதான். கம்ஃபர்ட் ஜோனுக்கே நீங்கள் போயிடக்கூடாது டிஎஸ். உங்களோட பேசிட்டு எக்ஸிட் எடுக்காமல் வந்துட்டேன். எக்ஸிட்டு அந்த ரோட் மாறிக்கலாம். அப்புறம் அந்த ஊரை விட்டு போயிடுங்க, சரியா. அம்மா அப்பா அவங்களே விட்டு வெளியில் போயிடுங்க டிஎஸ். கொஞ்ச நாள் எல்லாருமே வெளியில் போகணும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கலாம். அந்த ஊரை விட்டு அந்த குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டாதீங்க. அது ஒரு சூடு, அது ஒரு வாம், அது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். யாருக்கு தான் டிஎஸ் பிடிக்காது? அம்மா அப்பா ஓடுறது யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம பிறந்த ஊரில் இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுல்ல. உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்காது டிஎஸ். நீங்கள் வந்து வெளியில் கிளம்பி தான் போகணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கஷ்டப்படணும், இல்லையா? இப்படிலாம் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெரியர் உங்கள் கையில். இங்கே கூட வந்தோம், ஆனால் அது மாதிரி தான் டிஎஸ் வந்தார். இங்கே வரும்போது அவர் வந்து சொல்லாமல், அந்த கனடா பிஆர் வந்து சொல்லாமல் அப்ளை பண்ணி வாங்கிட்டார். என்கிட்ட சொல்லவே இல்லை.
அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அவர் வந்து ஐடிக்குள்ளே வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம், அவர் பண்ணல. அதனால் அவரோட ஒரு சங்கடம். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு 10 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீங்களாம் வந்து அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் பண்ணினா ஒரு நாள் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நீங்களாம் வந்து இப்படி தான் பண்ணுவீங்க, நீங்களாம் வந்து கூடவே இருந்தோம் டிஎஸ். 3 வருஷம் கூட இருந்துருக்குறோம் சென்னையில். எல்லாம் என்ன பண்ணுறது, பீப்புளெலாம் அப்படி தான். ஸோ அப்புறம் சரின்ட்டு ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம். வேறு என்னத்தை போய் அவங்க இல்லாமல் என்னத்தை போய் சொல்கிறது, பரவாயில்ல. ஒரு சில மக்கள் அப்படி தான் விட்டு. அப்புறம் கேட்டேன் நான் 10 வருஷம் ஆகி ஒரு தடவை ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ சொன்னார், நம்ம இங்கே வந்துட்டு அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடும், நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு பாதர் கூட பண்ணிக்கல. இத்தனைக்கு இந்த பணக்கார வீட்டு பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் என்னென்னு தெரியுமில்ல. அதுலேயே அப்பவும் தெரியும் அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியும் என்னென்னா, அப்போவே வந்து ஏசல்லாம் பண்ணியாச்சு. ஏதாவது டைம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போய் இவரையே அப்படி தானே கூட்டிகிட்டு போய் எங்கள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் சசி இருந்தார், அவர் மூலமாக தான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியில் தான் அவர் இருந்தார். அதனால் அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணோம். பட் அவர் நம்மளுக்கு சொல்லாமல் பண்ணிட்டாருன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம L1 விசாவில் வந்தால் அடுத்தது வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே க்ரீன் கார்டு தான் எல்லாம், இது ஒரு இமிக்ரேஷன் பேஸ்டு கண்ட்ரி, க்ரீன் கார்டு வேணுங்கிறது கூட யாருமே சொல்லலை. 9ல் வந்தோம், 5-6 வருஷம் ஒன்றுமே தெரியல. இந்த ஊரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த விசா வாங்குறக்கும் அதெல்லாம் என்னன்னு தெரியல. என்னென்ன எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. முயற்சி வந்து வாழ்க்கையில் நான் ஒன்று மட்டும்தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் இப்போவும் நம்பினாலும் சரி நம்பாட்டி என்னோடய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குமில்ல. நான் ஒன்றும் எங்கேயோ கேட்டதோ சினிமாவில் பார்த்ததெல்லாம் நான் சொல்லப்பா. நான் உங்கள்கிட்ட பேசுனது பூரா என் வாழ்க்கையில் இருந்த ஒரு அனுபவம் மட்டும்தான். ஒரு 2 மாதத்துலேருந்து அம்மா இல்லாமல் போராடிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் நான் போராடி இருப்பேன்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் போராடி தானே கிடைக்கும். ஏன்னா நம்மளை பற்றி யோசிக்கிறக்கே ஆள் இருக்காது, கொடுக்குறக்கு ஆள் இருக்காது, செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது இல்லையா. எங்கள் அம்மா இருந்தால் கூட 4 பேர்த்த சென்னையில் ஏதோ 4 ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் போராடி வந்தாச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் வந்து எதை இழந்தாலும் உங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. இங்கே 1000 பேர் உன்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவான். இப்போ தான் நான் ஒன்று பண்ண அவன் சொல்கிறது இல்லைங்க. இப்போ இங்கே சொல்லுவானுங்க வந்து அரசியலுக்கெல்லாம் வர முடியாது. இந்த வீடியோ இருக்குது டியர்ஸ், அரசியலுக்கெல்லாம் இங்கே வர முடியாது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதை பண்ண முடியாத நான் என்ன மினிஸ்டர் வீட்டில் பிறந்துட்டேன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன் இல்லையா. நான் என்ன பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டேன். 30 வருஷமா 31 வருஷமா சமுதாயத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ காசை கொடுத்துருக்கோம், இவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்குறோம், இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோம். அதனால் இருக்கிற நண்பர்கள்லாம் கேஆர் வந்து அப்படியே போகட்டும், போதும், அவர் குழந்தையெல்லாம் படிக்க வச்சு போட்டு அப்படியே அரசியலுக்கு போகட்டும், இப்போ இன்னும் மக்களுக்கு நிறைய வேலை செய்யணும், நிறைய நல்லது பண்ணணும், போராடுற இந்த குணம், இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் வேணும் அப்படின்னு நம்மளோட வெங்கடேன்ஸ்லாம் மாதிரி ரொம்ப வருஷமாக ஏஎஸ்எல் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லி சரி அது வேணால் பார்த்தா போதுன்னு அவ்வளோதான் சொல்லிச்சு டிஎஸ். நான் என்ன யார்கிட்ட வாங்கி நான் கடமைப்பட்டுட்டேன்னு என்ன நம்ம உடனே போய் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற கடனாக வாங்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி சொன்னால் கூட இப்போ அவங்க அதை தான் முடியாதுங்கிறாங்க. முதல்ல எல்லாத்தையும் முடியாதுமாங்க. ஏஎஸ்எல் முடியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அலுமினி முடியாதுன்னு சொன்னாங்க, பிஓ அலுமினி முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்களோ ஒரு பீப்புளோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஒரு நண்பரை நம்ம இழந்தோம்னா அவங்க ஃபேமிலி நம்ம இழந்துருவோம் டிஎஸ். இப்போ ஏஎஸ்எல்ல வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ போனால் அந்த குடும்பத்தை நம்ம இழந்துடுறோம்ல. அவங்களால கிடைக்கிற உதவி இல்லை அவங்களுக்கு வந்து நம்மளால் கிடைக்கிற சப்போர்ட் எதுவுமே எல்லாம் போயிடுதில்ல. இங்கே ஒருத்தர் போனால் கூட நம்ம நான் கவலைப்படுவேன். எல்லாத்துக்கும் தெரியும், யார் போனாலும் நாங்கள் இருங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர, இந்த ரீசெண்ட் பாஸ்டெல்லாம் கொஞ்சம் வருஷமாக ஒரு 2 வருஷமெல்லாம் யாரையும் கேட்குறதில்ல. போகிறவங்களே விட சொல்லிட்டேன், போகிறவங்க போட்டுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவை பின்னாடி போய் வாங்கன்னு ஒரு லீடை போட்டு, ஏன்னா யாரோ பெத்த புள்ள பையனை கொண்டு வந்து அந்த வேலை செய்ய விடக்கூடாதுன்னு அது பண்ணுறதில்ல. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் வேணால் மெசேஜை படிங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணுங்கள் சரியா. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும், அது கூட நீங்கள் எஸ்எலுக்கு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சொல்லியிருக்கோம். ரொம்ப ஒரு ஹார்டான லைஃபு. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து உங்களுக்கு கனவு இருக்கணும். நான் அப்துல் கலாம் ஐயா சொன்னதையோ யார் சொன்னதையோ நான் வந்து ரிப்பீட்லாம் பண்ணலை. நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும், அதை நோக்கி ஒரு தீவிரமான ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு டியர். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு எஃபர்ட் இப்போ போடணும். நான் இது வரைக்கும் பண்ணலிங்க கேஆர், அந்த எஃபர்ட் நான் இப்போ பண்ணிட்டேங்க கேஆர். இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில்லை, இந்த மாதிரி நான் படித்ததில்லை, இந்த மாதிரி வேலை தேடினதில்லை. அந்த ஒரு ஜோனுக்கு நீங்கள் வாங்க சரிங்களா. அதை ஒன்று பண்ணிட்டு சொல்லுங்கள்.
1 வருஷம்ப்பா, நான் 10th இப்படி படிக்கல, +2 இப்படி படிக்கல, காலேஜுக்கு இப்படி படிக்கல. ஆனால் வேலை தேடி ஒரு 1 இயர் இந்த மாதிரி நான் படித்து பார்த்தேன் கேர். என்னால் முடியலைங்க கேர். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க, ஒரு வழி சொல்கிறேன். அந்த மாதிரி படிங்க. நீங்கள் 1000 பேருக்கு நீங்கள் வழி சொல்லுவீங்க. உங்களுக்கு கேர்லாம் தேவையே இல்லை, வேலைக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி படிங்க. உங்களுக்கு நேர்மையாக இருங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டாம். ஓகே, எனக்கு இவ்வளோ தான் நடந்திருக்குது, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, என்னால் குறை சொல்ல முடியாது, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும், கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா வழியும் எடுத்துக்கிட்டு அழுதுருங்க டிஎஸ். டெய்லியும் கூட அழுகுங்க, தப்பு இல்லை. டெய்லியும் கூட நைட் யாருக்கு தெரியாமல் அழுதுருங்க கொஞ்ச நேரம். என்னடா வாழ்க்கை இப்படி போகுது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி வந்து கொண்டுக்கிறமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அன்றைக்கெல்லாம் நான் பசங்களை அப்படி பார்த்துருக்குறேன். எனக்கு நானும் பிரேக் ஆகியெல்லாம் அழுதுருக்கேன், ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் அழுதுருக்கேன். பட் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லுவோம் அப்படின்னு, உங்களுக்கு எமோஷனல் ஆயிரும் அப்படிங்கிறது தான் அது. பட் அழுதெல்லாம் இருந்திருக்கு. நானும் வந்து உடஞ்சி போய் படியில் போனதெல்லாம் அழுதனாலாம் நிறையா இருந்திருக்கு. பட் அந்த பையன் டெய்லி அழுகுறேன்னு சொல்லுவோம். அப்படிலாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது மனசில். வந்து இந்த மாதிரி வந்து ஏன் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வருவீங்கன்னா, நீங்கள் அத்தனை வருஷம் படிச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு நல்லது பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, மனுஷன்னா ஒரு நம்பிக்கை இருக்குமில்ல. அமெரிக்கா வர டியர்ஸ் என்ன டியர்ஸ் நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே வந்து ஏதோ நம்ம மக்கள் இருப்பாங்க, அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே இருக்கும். இல்லைங்க, சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும், நம்மளை பார்த்துக்கும், பாதுகாப்பாக இருப்போம், அப்படி தானே வருவோம். அதே மாதிரி சென்னையெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே போய் வேலை தேடி போகும்போது நம்ம நண்பர்கள் யாராவது இருப்பாங்க, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ண மாட்டானா, ஒன்று சொல்லிட மாட்டானான்னு பார்த்தா இதுக்கு பூரா சொல்லாமல் திருடுத்தனமாக வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி டியர்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து. அதே மாதிரி இங்கே வந்து பார்க்குறீங்க, யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல, கைட் பண்ணுறதில்ல. ஒரு கண்ட்ரி என்னென்னு தெரியணுமில்ல, அதெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் பண்ணல. எல்லாம் அதுக்கு பாட்டில் அதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர பொண்டாட்டி வேலை இருக்குதோ இல்லையோ அதுக்கு வந்து வேலை வாங்கணுங்கிறது தெளிவாக இருக்கிறானுங்க. ஆனால் கூட இருக்கிற நண்பனை வந்து கொஞ்சம் உயர்த்தி விடணும், அவன் வந்து இப்படி இருக்கிறானே, அவனுக்கு ஏதோ ஒரு வழியை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது யாருக்குமே அவ்வளோ ஒரு ஜென்ரஸான ஒரு ஆளுகளெல்லாம் நம்ம பார்த்துக்கல, அப்படிலாம் பார்க்கல. அப்போ பார்க்கும்போது அந்த வழி நம்மளுக்கு தோணுது இல்லை, என்னடா அது இப்படி ஆகி போச்சு, என்னடா இவனுங்களும் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு தோணுமில்ல. H1B அப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து விசா வாங்கணும், அப்ளை பண்ணணும். அதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் 5 வருஷம் ஆகி தான் பண்ணேன். எனக்கு தெரியவே இல்லை அதெல்லாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ரூட்டும் தெரியாது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ நேற்று ஒரு வீடியோவில் சொன்ன ஒரு ஆக்டர் சொன்னார், அவர் பேர் 2வது சொல்ல வேண்டாம், எனக்கு யார் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம், நானும் யாருக்கு பண்ணல அப்படின்னு சொன்னா. அப்படி அதுக்கு அந்த ஆங்கர் கூட சபாஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம அப்படி சொல்லலையில்ல, எனக்கு இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நான் இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக்கிட்டேன். இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். தெரியல இந்த வாழ்க்கை வந்து நம்மளெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து உண்மையாலுமே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக நடந்துக்குங்க. இந்த தேவையில்லாத இந்த அட்ராசிட்டிலாம் பண்ணாதீங்க. ஏதோ சொல்கிறீங்களே கிரிஞ்சுன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கிறத வாழ்க்கையில் அது மட்டும் இருந்தால் போதும். நான் சொன்ன பாருங்க, இன்னும் இங்கே தூங்கிட்டான் டிஎஸ், பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பையன் தூங்கிட்டான். அந்த பார்லேஜி பிஸ்கெட்டு சாரி எலிப்புட்டேன், அம்பாட்டில் தூங்கிட்டு வந்தான். இங்கே பாருங்க டிஎஸ், இந்த பிஸ்கெட் தான் இன்றைக்கி வரும்போது கூட இதை எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். இது வந்து தம்பி ₹1 5 $1 ஒரு $1 வந்து டிஎஸ், $1 அமெரிக்கன் டாலர் கொடுத்தீங்கன்னா 5 பாக்கெட் கொடுப்பான். குட்டி தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன பிஸ்கெட்டு தான். பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியுது, நம்ம தெரியல, சின்ன குட்டி பிஸ்கெட். இந்த அளவுக்கு தான் டைகர் பிஸ்கெட் இருக்குங்க. ஒரு பிஸ்கெட் ₹3000. நம்ம லஞ்ச் அதுதான். நான் இத்தனை வருஷம் இதுதான் சாப்பிட்றேன். நம்மளோட விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வச்சிருக்கல, சின்ன வயசுலேருந்து தூங்கிட்டான், நான் பாட்டில் எழுதி போட்டேன். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூரா ட்ரெஸ்ஸு பூரா ப்ளூவாக இருக்கும். இவருக்கு உள்ளே ப்ளூ டிஷர்ட் தான் போட்டிருக்கிறேன், இல்லை ப்ளூவாக இருக்கும். நான் கல்யாணம் முடிச்சு போன வயசில் எங்கள் அத்தை பற்றி சொல்லும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். சரி, இதுலேயாவது பதிவு பண்ணி வச்சுருவோம். எல்லாமே ப்ளூவாக தான் இருக்கும். அவங்க பார்த்து என்ன என் ஒய்ஃபை கேட்டாங்க, எல்லாமே ப்ளூவாக இருக்குது, பூராமே நீளத்துலேயே இருக்குது, லுங்கியிலிருந்து சட்டையிலேருந்து பேண்ட்லேருந்து பூராமே ப்ளூ இருக்குதுன்னு. பூராமே ப்ளூ தான் இருக்கும், வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடில் அந்த மாதிரி. அப்படிலாம் இருந்த ஒரு காலம். எப்படியோ வந்தெல்லாம் படிப்பெல்லாம் வந்து அதில் நான் ஒரு படித்த அந்த ஒரு 9 மாதம், ஒரு 6 to 9 மாதம் தான் எனக்கு இவ்வளோ நாள் 21 வருஷம் நான் சர்வே பண்ணதுக்கு காரணம் அது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு பேஸ் மட்டும்தான். அதை பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டும் வந்து கொஞ்சம் நல்லா ரேப்போல் இருங்க. நீங்கள் வேலை கிடச்சிருக்கும்போது உங்களுக்கு அந்த கருணை இருக்கணும். நம்ம வந்து இத்தனை கஷ்டப்பட்டோமே, நம்மளுக்கு யாருமே பண்ணலையே அப்படின்னு.
100 பேர்த்துக்கு பண்ணிடணும். உங்கள் உயிர் முடிஞ்சு, உங்கள் ஆயுசு முடிஞ்சு நீங்கள் பெட்டில் போய் படுக்கும்போது, பெட் ரிட்டன் ஆகும்போது உங்கள் கணக்கில் 100 பேர் இருக்கணும். நான் 100 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க டிஎஸ். எல்லாத்துக்கும் நான் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். சரியா? நீங்கள் வேறெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், யாருக்கும் போய் கோடியெல்லாம் பிடிச்சிட வேண்டாம். நீங்கள் 100 பேர்த்துக்கு உதவி பண்ணுங்கள் போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிஞ்ச பொருட்கள் 100 பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கணும். நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்கப்பா, எழுதி வச்சு எக்ஸல் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்மளதெல்லாம் எவ்வளவோ போயிடுச்சு டிஎஸ், சொன்னோம்னா ரொம்ப ஓவராக இருக்கும், அதனால் நான் சொல்லலை. உங்களுக்கே தெரியும் 100 நான் எப்போ கிராஸ் பண்ணியிருப்பேன், யோசிச்சு பாருங்கள். நான் டிசிஎஸ்ல வந்து இருந்த டைமில் நான் வேலை வாங்கி கொடுத்த மட்டும் 200 பேர், 250 பேர், மினிமம் 200 to 250 பேர் இருப்பாங்க. நான் ரொம்ப குறைவாக தான் சொல்கிறேன் இல்லையா? நம்ம சொல்கிறோமே இந்த 10 வருஷம் கான்ட்ராக்டிங் பண்ண 1000 பேருக்கு விசா ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன்னே, இது என்ன அர்த்தம் அப்புறம் இல்லையா? எத்தனை பேருக்கு க்ரீன் கார்டு ஃபைலிங் ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. எவ்வளோ பண்ணியிருப்போம், அது ESL பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம நண்பர்கள்லாம் வந்து வாங்கினா நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் கூட சொல்ல மாட்டாங்கல்ல, கேர் தான் பண்ணாருன்னு யார்ட்டும் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ நம்மளாம் நானாக சொன்னதை உண்டு, நம்ம இதுக்கு அதை சொல்ல போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கனடா பியர் வாங்கி கொடுக்கலின்னு ஒரு கோச்சுக்கிட்ட ஒரு டைம், இன்னும் அதுக்கப்புறம் பேசல, பெருசாக சண்டை இல்லை, பட் பேசிக்கல. பட் அவங்க ஒய்ஃப் தான் வந்து நம்ம அலுமினி தான் அவங்களும். அவங்க வந்து கேட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி பண்ணணும்னு சொல்லி 2 lakhs கொடுத்தேன் டிஎஸ். 2013 வந்து 2 lakhs கொடுத்தோம். இப்போ அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணி தான் கொடுத்தேன். பட் இவங்க மனுஷங்கெல்லாம் ரொம்ப சுயநலவாதி டிஎஸ். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இருக்கலாம், ஓரளவுக்கு இருக்கலாம். நம்ம கருணையோடு இருக்கிறதுக்கு என்ன, நான் சம்பாரிச்சு பூராமல் கொடுக்க சொல்கிறேன். 1% தானே. ஒரு வேலை இல்லாத இருக்க ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அவன் என்னத்தை கேட்டுற போகிறான். ஒவ்வொரு ரெசியூம் கேட்பான், அவங்க ரெசியூம் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவான். இல்லாட்டி உங்கள் கம்பெனியில் ஏதாவது கொடுங்கம்மா, தெரிஞ்சவங்ககிட்ட கொடுங்க, பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன்னு சொல்லுவான். அதிகபட்சமாக நீங்கள் போனீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு வரலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரலாம், ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 கையில் பணத்தை கொடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு அவ்வளோ அன்பு, ரொம்ப ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புக்கை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லையா? வேலை உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் அதான் பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் பண்ணது இது மட்டும்தான். சரியா? எல்லாத்துக்கிட்ட காசை கையில் கொடுத்துட்றது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கங்கப்பா, வேணுங்கிறத வாங்கிக்கணும். எனக்கு எப்போவுமே அந்த பழக்கம் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே வந்து யூஎஸில் அது எந்த ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க வந்தாலும் பணம் கொடுத்து நான் தான் பழக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அதை பழக்கிட்டேன், அந்த பழக்கத்தை பழக்கியாச்சு எல்லா குழந்தைகளுக்கும். எல்லோரும் கிஃப்ட்டு அப்படிலாம் அருணெல்லாம் முகுந்து கட்டுற வாட்சை வாங்கி கொடுத்தாரு. நம்ம எல்லாத்துக்கும் வந்து போனால் பணம் தான், எப்பவுமே பணம் தான். யார் குழந்தைங்க வந்துட்டு போனால் அந்த பழக்கத்தை பழக்கிட்டேன் எல்லாத்துக்கும். கேர் வந்துட்டு போனால் பணம் கொடுப்போன்னு எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். இப்போ அது கொண்டு வந்துட்டேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல வேண்டாம் அப்படி இப்படிம்பாங்க. இல்லை, அது வந்து குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் பெருசாகிறாங்க, அவங்க சேர்த்து வச்சு பழகட்டும். பணம் ரொம்ப முக்கியம், கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து கொடுக்கறத வந்து அவங்க சேர்த்து வைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செலவு இருக்கும், அவங்க பண்ணட்டும். பட் நம்ம வந்து ஏன் வந்து அந்த பணத்தை கொடுக்குறோன்னா, கொடுக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு தோணணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும்போது, ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணும் போது, அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது அவங்களுக்கு தோணும், இந்த மாமா மட்டும் எப்போ பார்த்தாலும் பணத்தை கொடுத்துட்டே இருந்தாரு. அப்போ அவரு வந்து இப்போ என்ன மாதிரி தானே கஷ்டப்பட்டு அவன் நல்லா சம்பாதிக்கும் போது யோசிப்பான்ல, அவரு வந்து கஷ்டப்பட்டு தானே அந்த பணத்தை சம்பாரிச்சிருப்பாரு. அவருக்கு யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கல்ல. பார்க்குறப்பெல்லாம் $50 $100 கொடுத்தாரு, அவர் எப்படி கொடுத்துருப்பாரு அப்படிங்கும்போது அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அதை வந்து எல்லாத்தோட மனசுலையும் நான் விதைக்கணும். சரியா? அதுக்காக தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேனே தவிர அப்படி தான் அது எங்கே போனாலும் சரி. நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டைம் வந்து சொன்னாங்கல்ல, அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு பயங்கர சண்டைங்க. அதெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி கொடுக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. கொடுத்துருங்க, நான் எனக்கு செலவு பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான். நம்ம வந்து பெரிய செலவு நம்மளுக்கு பண்ணுறதில்ல. மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போயும் மனசுக்குள்ளே பூரா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நம்ம நல்லது பண்ணணும், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் பிரயோஜனம். காசை கொடுங்க. நான் சொன்ன 2 விஷயத்த நினச்சிக்கங்க. ஒன்று, 100 ரூபா, 100 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் ஆயுஸ் காலம் முடிய வரைக்கும் 100 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. ஒரு புண்ணியம் கண்டிப்பாக வந்துடும். புண்ணியமே இல்லாட்டி இந்த கர்மா கிரியேட் பண்ணி கொண்டு வந்து கம்பல்சரியாக கொடுக்கும். நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து என் பையன்லாம் பிறந்து கிட்டத்தட்ட 2003 கல்யாணம் ஆகி 8 பிறந்தான். 4, 5, 6, 7, 8 5வது வருஷம் பிறகுறான். அப்போல்லாம் எவ்வளோ ப்ரெஷர்னு நினைக்கிறீங்க. வேலை இல்லைங்கிறான் ஒருத்தன், வேலை வாங்கினா குழந்தை இல்லைங்கிறான், சொல்கிறோம் சொல்லிட்டே தான் இருப்பான். பட் அந்த டைம்லேயும் நீங்கள் வேலை வாங்கினவங்களே இப்படி தான் இருந்தாங்களான்னு கேட்குறேன்னா, இல்லைப்பா, திரும்ப அவன் வேலைக்கு போயிட்டான். அவன் வீடு வாங்க, அவன் தோட்டம் வாங்க, அவன் கல்யாணம் பண்ண, புள்ள பெற்றுக்க, அதை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எந்நேரம் இவங்களை பற்றி பெருமை பேசுகிற வேலை தான்.
என் பையன் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இதை பேசுறது. இந்த பசங்க பிள்ளைகளும் அப்படி தான் இருந்தாங்க எல்லாரும். இவங்கெல்லாம் மாறி இருந்திருக்கணும், மனிதாபிமானத்தோடு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட்டு. அவங்க அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க எப்படியெல்லாம் இல்லையோ அதை பூரா நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நம்ம எப்படி நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தர் எப்படி என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நடந்துக்கூடாது. சரியா? என்னை நல்லா ட்ரீட் பண்ணாதவங்களையும் ஐ ட்ரீட் எடுத்தோம் வெரி வெல். எனக்கு உதவியே பண்ணாதவங்க திரும்ப வந்துட்டால் கூட உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணேன். இங்கே அப்படி தான் யூஎஸில் விசா அப்ளை பண்ணும்போது எனக்கு தெரியாமல் அப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க கூட இருந்தவங்களாம். இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால் தானே தெரியும். எக்ஸ்போஷருங்கிறது என்னப்பா, 4 பேர் சொன்னால் தானே தெரியும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி இன்டர்நெட்லாம் அவ்வளோ பெருசாக நம்ம எல்லாத்தையும் போயெல்லாம் 4 பேர் சொல்லணும்ப்பா. எக்ஸ்போஷருங்க இப்போ நம்ம வீடு வாங்கணும், நான் 10 வருஷம் கழிச்சு வாங்கணும். அது ஒரு நண்பர் சொன்னதுனால வாங்கணும். அது என்னென்னு கற்றுக்கிட்டோம் கோவிட் டைமில். நம்மளுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருக்குது. அப்போ தெரியாதல்ல இது எப்போ சரியானு தெரியாது. எல்லோரும் வீட்டை வாங்க, இப்போ மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னு எல்லோரும் வாங்கினாங்கப்பா. நான் வாங்கினதுக்கப்புறம் ஏசில் ரைட் அப் தான். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ரைட் அப் பண்ண எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஒரு 50 பேர் 55 பேர் குறைஞ்சது வாங்கியிருப்பாங்க ஏசில். எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் அதில். நட்டமான 55 பேருக்கு நட்டமாக இருக்கும். அது ஓகே, நன்மைன்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டாங்கல்ல, அவ்வளோதான். நல்லதோ கெட்டதை விடுங்க, அது தூக்கி செமக்கலாம். ஆனால் ஒருத்தன் யோசிச்சு சொல்கிறான்ல அப்படிங்கிறது. நீங்கள் படித்து முடிச்சோடனே பைய தூக்கிட்டு கம்முன்னு கிளம்பிடுங்க. ஊரில் தயவு செஞ்சு இருக்கக்கூடாது. ஊரில் இருந்தீங்கன்னா நம்ம அந்த சுகவாசி ஆயிடுவோம். எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு என்வரான்மெண்ட் எப்படின்னா ஜாலியாக இருக்கும், அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டு விட்டு வெளியே போக மாட்டோம், எங்கேயுமே போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். இங்கேயே இருந்து என்ன டிஎஸ் பண்ணுறது? காசு வேணுமில்ல, பணம் சம்பாரிச்சா தானே ஒன்று பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் யாரை வேணாலும் கேட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்காமையும் பணம் கொடுக்காமையெல்லாம் யாருமே இருக்கு. அது கொடுத்து பழக்கணும், அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக எல்லாத்துக்கும் கொடுக்குறது. யார் இந்த தடவை ஊருக்கெல்லாம் வந்தால் எப்பவுமே அப்படி தானே. அது அங்கே நம்ம வீட்டில் இன்னொரு நண்பர், ஒரு நண்பர் இல்லை ஒருத்தர் வந்தார். அவங்க தம்பியோடு இருந்தா அப்படி. அந்த பையன் இன்னொரு தம்பி வந்தா அப்படி கூட இருந்தா அப்படி, அவனோட ஃப்ரெண்டு. அப்புறம் 2-3 டைம் காரில் கொண்டு விட்டுலாம் கூட்டிகிட்டு வந்தா அப்படி. வேலை இல்லாமல் இருந்தா அப்படி, லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படி. அப்புறம் நான் இங்கேருந்து போனோன்னே ஒரு வாட்ச் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் தம்பிக்கு இந்த மாதிரி நம்ம லீட்ஸுக்கு வாங்கிட்டு போனேன். அப்புறம் இவன் 2 தடவை 3 தடவை கொண்டு விட்டுலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி சரி ஓகே, தம்பி சொன்னால் என்னடா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு. தம்பி கார் ஓட்டுவான், பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்தால் ஓட்டணும் அப்படி. சரின்னு இந்த வாட்ச் வச்சுக்கப்பா, அந்த வாட்சடா நீ ஒன்று வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் எனக்கு எதுக்குண்ணா அப்படி வேணாம்னா அப்படின்னா இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னன்னாங்க, நான் இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், கூட வந்துட்டு இருக்கிறான்ல அப்படிங்கும்போது, நம்ம போகும்போது ஒரு ஆள் கூட வந்துட்டு போகிறதில்ல, நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது. அப்புறம் எங்கள் அப்பா என்னங்க, நான் திருப்பூர் போனேன், போயிட்டு அப்பாவுக்கு இந்த டிஷர்ட்டில் எடுத்துகிட்டு பையன் பொண்ணுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் எனக்கும் ஒய்ஃபுக்கு 1 2 3 தான் எடுத்துருவோம். பையன் பிள்ளைக்கு மீன் எடுக்கலான்னு நம்ம கார்த்திகன் அர்ஜுனோட போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி எல்லாம் பண்ணிட்டுலாம் வந்தோம். அப்போ என் தம்பிக்கு அப்பா கிட்ட வந்தோடனே எங்கள் அம்மா கேட்டுது, அவனுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரது இல்லையா அப்படின்னு. அவனுக்கு இல்லை, அவன் என் தம்பியோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஷர்ட், இவனுக்கு ஒரு 2 அவனுக்கு ஒன்று, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்மான்னு அதையும் கொண்டு கொடுத்துட்டோம். இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சு. கிளம்புற அன்றைக்கி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. வேறு என்னமோ கொடுத்தேன் டிஎஸ், லைட் ஒன்று கொடுத்தேன், அந்த டார்ச் லைட்டு அதெல்லாம். அப்புறம் உடனே நம்ம வீட்டில் தான் கொடுத்தா கேட்பாங்களே, இது எவ்வளோப்பா, டார்ச் லைட் எவ்வளோப்பா, பேட்டரி லைட் ஆகுது, செம்ம லைட்டு டிஎஸ். சுரேஷ் சொன்னது, நம்ம ஊர் பூரா அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாத்துக்கு. கிட்டத்தட்ட எத்தனை லைட்டு தெரியுங்களா? அது இங்கே $40 $45 டீல் இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம நிறையா வாங்கணும், அது நிறையா டிஎஸ் சொன்னால் பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100 லைட்டு கொடுத்துருப்போம் அது வரைக்கும். 45, அப்புறம் ஒரு 25, 60, 70, 80 லைட் கொடுத்துருக்கு. சாரி 80க்கு மேலே தான் இருக்கும், 1 2 கம்மியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் அப்படிலாம் லைட் ஒன்று கொடுத்தேன், வாட்ச் ஒன்று கொடுத்தேன், இப்படிலாம் கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு போதும் அப்படின்ட்டாங்க. பட் கிளம்பும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் லவ் பண்ணிருக்கிறான் டியூஸ் அந்த டைமில். நான் என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டானுங்க, சும்மா அவன் தப்பாக நினச்சிக்குவான், அசிங்கமாக நினைப்பான். நீ போய் இப்படியே சொல்லுவ போய், என்னடா என் கூட காரில் வந்துட்டு இருந்தேன், இந்த பணம் தான், அதை நீ எல்லாம் வேணுங்கிறது கிஃப்ட்லாம் அமெரிக்காவில் வாங்கி வந்து கொடுத்தாச்சு, இங்கே எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போதும் பேசாமல் போகிறவங்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிற போய் இதெல்லாம் போய் பெருசு கணக்கு வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அப்படி
எனக்கு வந்து ஆனால் எனக்கு மனசில் என்னன்னா அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, லவ் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு 10,000 பணத்தை எடுத்து தம்பி பாப்பா அப்படி இந்த வீடியோலாம் இந்தாடா அப்படின்னு கையில் கொடுத்தான். அண்ணா என்ன இப்படி பண்ணுறீங்க, வேண்டாம்ண்ணா வேண்டாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா இதுக்கான நான் கூட வந்தேன், என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, காசுக்கான வந்தேன் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைடா, லவ் பண்ணுற உனக்கு செலவு நிறையா இருக்கும், காசு உனக்கு இல்லை, இப்போ வேலையெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை, எந்த வருமானமும் இல்லை, சும்மா சுற்றிட்டு தெரியுறியே, நான் உன்ன மாதிரி தான்டா இருந்தேன், எனக்கு யாரும் இந்த மாதிரி 10,000 கொடுக்கலடா, நான் லவ் பண்ணுற காலத்துலலாம் ஒரு 1000 ரூபா கொடுக்க கூட ஆள் இல்லை நம்மகிட்ட, நம்மளை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை வந்து மோசமாக பேசி மனசை வந்து ஹர்ட் பண்ணாமல் நோகடிக்காமல் இருந்தாலே போதுமே, அதையவே இந்த ஊர் பண்ணல. இந்த ஊர் எல்லாமே எனக்கு மோசமாக தான்டா தம்பு பண்ணுச்சு, மக்களும் அப்படி தான் பண்ணாங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கட்டும், இவனு நம்ம கண்ணு முன்னாடி லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், லவ் பண்ணிருக்கிறான், சரி அவன் செலவு கட்சிக்கணும் 10,000 கேள்வி வாங்கவே பண்ணிட்டு அப்படி முழுக்க முழுக்க நீ லவ் பண்ணுறேன்னு தான் கொடுக்குறேன் தான் செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருந்து வச்சு கையை பிடிச்சி அமுத்தி அப்புறம் அப்படி கொடுத்துட்டு வந்துட்டேன். அது ஏன்னா நம்மளுக்கு யார் அப்படி பண்ணலையே அப்படிங்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்ல. அவன் அவ்வளோ பாசமாக இருப்பான், இப்போ எப்போவுமே நம்ம மேலே பிரியமாக தான் இருப்பான். அது வந்து ஏன்னா அந்த அன்பு புரியும்ல, நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம பண்ணினதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு அன்புக்கு தானே, அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே. அப்புறம் அவன் போய் சொல்லியிருப்பான்லாம், போய் அப்புறம் எல்லாத்திட்டும் போய் சொல்லுவான்ல, அண்ணன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போச்சு பிடிச்சது அப்படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவனுக்கு தாங்கலை, அவன் போய் உடனே போய் யார்கிட்டயோ போய் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஏதோ ஒரு இந்த மிலிட்ரி ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அப்புறம் நம்ம அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் வந்து அங்கே இங்கேயே வச்சு யாருக்கோ கொடுக்க சொல்லிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதையும் வந்து நம்ம யாருக்கோ அதை செக் பண்ணோம்ப்பா வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வந்தது, அது எங்கேயோ வஞ்சி வீட்லேயும் யார் வீட்லேயும் வந்து ஃப்ரெண்டு நம்ம அலுமினியில் யாருக்கோ கொடுக்க சொன்னோன்னு நினைக்கிறேன். அங்கே கொண்டு வச்சு கொடுத்துட்றான், கொடுத்த வந்து யாரோ வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படி தான் நம்ம சொல்லி போட்டு வந்தோம். இதில் அந்த மாதிரி அன்பு தான் இது. இதில் வந்து காசு பணங்க அன்பு எப்படி டேஸ் காட்டுவீங்க? சும்மா வந்து ஒருத்தன் இப்போ நம்ம வேலையில் இருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான், அப்படிங்கும்போது செலவு பண்ணுற காசு வேணுமில்ல. எல்லாரும் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம் தானே. ரொம்ப எக்ஸஸாக பண்ணாட்டி கூட கொஞ்சம் பணம்னு எதிர்பார்ப்பாங்களா, அதனால் கொடுங்க, காசை கொடுங்க. நம்ம போகும்போது நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இது ஏன் நிறைய டைம் சொல்கிறீங்க கேர் அப்படின்னா, அதுதான் நிதர்சனம். யாருக்குமே அவங்க வாழ்க்கை வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. சின்ன சின்ன பசங்க இறந்து போயிட்டாங்க, வயசானவங்க உயிரோடு இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது நாட்டில். இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் மக்களோட வந்து கொஞ்சம் அன்பாக இருந்து அனுசரணையாக இருந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுங்களே. எப்படி இங்கே கொடுக்க முடியும்னா முதல்ல நிறைய சம்பாதிங்கப்பா, நிறைய சம்பாதிக்கிற ஸ்டேஜுக்கு வாங்க. சம்பாதிச்சா தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் இல்லை. நான்லாம் வந்து சின்ன வயசு தெரியலப்பா அவர் ஏன் அப்படி அக்செப்ட் பண்ணாரு. நான் சின்ன வயசுலலாம் கணக்கு வந்து எங்கள் வீட்டில் கேட்பாங்க, காசு கொடுத்தாங்கண்ணா நான் அப்போவே யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் செலவு பண்ணணும்னு போய் கணக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அது ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருந்திருக்குது. மக்களோட அவங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க டிஎஸ். உங்களை விட்டு யாரும் போக மாட்டாங்க. இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுத்துறதுன்னு என்ன இருக்கிறத கொடுங்களே. என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ நான் சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போகிற காசு வருது, பெரிய கோடீஸ்வரம் கிடையாது ஏஸ். ஆனால் எல்லாம் அதில் இருக்க கொஞ்சம் கொடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அப்போ இதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து என்னென்னா, நல்ல ட்ரெஸ் எடுக்கிறத விட்டுட்டேன், ஊர் சுற்றுறதை விட்டுட்டேன், எனக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் குடிக்கிற காலத்தில் கூட இங்கே ஜேம்சன் தான் வாங்கி குடிப்பேன். இவங்க நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்க மாட்டேன். ஊருக்கு வந்தால் தான் எல்லாம் வேணுங்கிறதுலாம் வாங்கிட்டு வர்றது. இங்கே நான்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணால் கூட இந்த ஜேம்சன் இந்த மாதிரி ஐரிஸ் விஸ்கி தான் இல்லைடா தம்பு. அப்புறம் அந்த மாதிரி வந்து எப்போவுமே மனுஷங்களுக்கு வந்து கொடுக்கறதுலையும் ஒரு நல்லது பண்ணுறதுலையும் தான் ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது. மற்றவங்களுக்கு அது அப்புறம் ஃபேமிலிக்கு அப்படி தான். அது முதல்ல இருந்தே அப்படி தான். ஒய்ஃப்க்குலாம் தெரியும், அவங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நினைப்பேன், அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுப்பேன். நம்ம இப்பவும் பெருசாலாம் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் 1% எடுத்து வச்சுக்கோங்க. அது யாருக்காவது தானம் தர்மம் தான் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நண்பராக இருக்கலாம். போகிற அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வந்தேன், அவன் வாங்க மனு ரொம்ப வைக்கப்பட்ட, அப்படி ரொம்ப அசிங்கமாக ஃபீல். நான் சொன்னது அசிங்கமாக ஃபீல் பண்ண கொடுக்குற அண்ணனா கொடுக்குறேன்னு நினச்சிக்கடா, நீ நாளைக்கு நல்லா இருக்கும்னு ஒருத்தனை கொடுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டு வந்தேன். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமலாம் வரல. எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறத விட திருப்பி பண்ணணும்னு நினைக்கணும். எஸ், இப்போ வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருத்தரோட உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு திருப்பி பண்ணணும், ஏதாவது லைஃப்பில் பெருசாக பண்ணணும். சரியா? அந்த மாதிரி பண்ணுங்கள்.
குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது சொல்லிக் கொடுங்க. அதுக்கு நம்ம முதல்ல நல்லபடியாக அதெல்லாம் பண்ணணும்ல. நீங்கள் உடனே வந்து குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது தான் கெட்ட பழக்கம். இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு வந்து எந்த பணம் கொடுக்காம, மற்றவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாமல், நம்ம நல்லா இருக்கும்போது யாரையும் திரும்பி பார்க்காம, நம்ம பண்ணுற வேலையில் அந்த சொசைட்டியை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கெட்டது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே கெட்டது தானே. அவன் தனியாக ஏதோ கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது தான், அது பண்ணக்கூடாது மாதிரி தனியாக பண்ணிட்டு போயிட்டு போகிறான். அவன் யாரை பாதிக்குது இல்லையா? அவனை மட்டும் தான் பாதிக்கும். பட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சொசைட்டியை பாதிக்கும். எல்லாத்தையும் சுயநலமாக மாற்றி போட்டோம்னா வேறு என்ன இருக்குது? இங்கே யாரையும் வந்து நம்ம கண்டுக்கவே போகிறதில்ல. ஒருத்தர் ஒன்றும் ஏன்னு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் கிளம்புனேன், கொஞ்சம் டைம் இருந்தது, போகணும். காலேஜ் போயிட்டு வந்தோம். இந்தியானா யூனிவர்சிட்டி போய் ஒரு காலேஜ் விசிட்டுக்கு போயிட்டு வந்தோம். பாருங்கள், 1 hour 20 minutes. நான் கொஞ்சம் ஒரு 5 மைல் வந்து தான் உங்களுக்கு பண்ணேன்னா, அது ரொம்ப லோக்கல் ரோடாக இருந்தது. முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மணி என்ன? மணி 5:10 ஆச்சு. டிஎஸ் இறங்கி தம்பி. ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது மட்டும்தான். நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக இருந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்து அதை பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் வெயில் வேறங்க அதிகமாக போயிடுச்சு டிஎஸ், பயங்கரமான வெயிலில் போய் சுற்றுனா காற்று போட்டு மரண காற்று அடிக்குது, அந்த மாதிரி பயங்கர காற்று. ஸோ இப்படி தான் போய் இப்படி தான் வாழ்க்கை இருந்துருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்து எப்போவுமே ஒரு ஈரத்தோடு இருங்க, ஒரு ரியலாக அன்பாக இருங்க டிஎஸ். அது யாராக வேணா இருக்கட்டும், என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும், மக்கள் மனுஷங்க மேலே பாசமாக இருங்க. சரி, இப்போ நீங்கள் இருக்க முடியும்னா ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அங்கே தான் இருக்க முடியுது. மற்ற எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கலாம்ல, பாசமாக இருக்கலாம். அங்கேயுமே அப்படி இருங்க. கோவம் வந்து சண்டை போட்டு கம்முன்னு இருந்துக்குங்க. சரியா? உங்களுக்கு உண்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாம் நல்லதும் நடக்கும். சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா? அப்படியே வந்து மரம் நாய்க்கு வச்சுலாம் அந்த காற்றுக்குள்ளே போயெல்லாம் சுற்றிட்டு பார்க்கலாம் டிஎஸ். ஓகே, லவ் யூ ஆல். டேக் கேர். பை. தேங்க்யூ.